ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கூட்டம் முடிந்தவுடனே சண்டே ஸ்கூல் நடைபெறும். இன்று மாலை திருத்தணியில் காஸ்பல் மீட்டிங் தொடங்குகிறபடினால் அதை முன்னிட்டு உள்ள பவனிக்காக இங்கேருந்து ஜிஎஸ் மஹாலிருந்து மதியம் 1:15 1:15 பஸ் புறப்படும். 45 பேர்கிட்ட பேர் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். அப்போ மித்தவங்கள்லாம் விசுவாசிகளே இல்லையான்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. ஒருவேளை நீங்கள் காரில் வருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அப்படியா? கார் உள்ளவங்கெல்லாம் காரில் வரலாம். நமக்கு கிடைக்கிற நாட்களை நம்ம பயன்படுத்தணும். ஒரு டைம் வரும், அப்போ பவனிக்கு போகணுன்னு ஆசைப்படுவோம். உனக்கு அன்னைக்கு நீ படுக்கையில் இருப்ப, உனக்கு ஆசை இருக்கும், நடக்க முடியாது. அதனால பாஸ்டர் ஜோயல் சொல்கிற மாதிரி கை இருக்கும்போது கர்த்தருக்காக கிரியை செய், கால் இருக்கும் பொழுது கர்த்தருக்காக நட, வாய் இருக்கும்போது கர்த்தருக்காக பேசு, கண்ணு நல்லா இருக்கும்போதே பைபிளை நல்லா படி. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதனால சரியாக 1:15 பஸ் புறப்படும். அதனால் நீங்கள் எல்லாரும் முழு சபையும் வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிறு மாலை, திங்கள் மாலை, செவ்வாய் மாலை அது ஒரு விக்கிரக ஆராதனை ஏரியா. அதில் பவனி போகிறோம். அதில் நம்ம 3 நாள் கூட்டம் நடத்துகிறோம். அதை முன்னிட்டு இன்றைக்கு மாலைக்குள்ள ஜெபம் இங்கு கிடையாது. திங்கட்கிழமை ஏரியா பிரேயர் திருப்பாக்குட்டையில் நடைபெறாது. இங்கே தான் வச்சுட்டா எல்லாம் ஒருத்தர் வர மாட்டிங்களா? செவ்வாய் மாலை ஏரியா பிரேயரையும் அந்தந்த இடங்களில் நடைபெறாது. மாற்றிக்கலாம், வியாழக்கிழமைக்கு மாற்றிக்கொள்ளலாம். திங்கள் செவ்வாய் எல்லா கூட்டங்களும் திருத்தணியில் நடைபெறும். புதன்கிழமை காலை உபவாச ஜெபம், மாலை வேதபாட கூட்டம் நடைபெறும். சனிக்கிழமை காலை உபவாச ஜெபம், மாலை காத்திருப்பு கூட்டம் நடைபெறும். சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு மாதறுதி கூட்டம் நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை சமையல் பொறுப்பு விருதம்பட்டு திருநகர் கேவி குப்பம். இன்டர்நேஷனல் யூத் கேம்புக்குரிய ஃபார்மை நீங்கள் சீக்கிரமாக நிரப்பி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஏரியா பிரேயர் வியாழக்கிழமை அந்தந்த இடங்களில் நடைபெறும். கர்த்தர் இந்த வார கூட்டங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் தெய்வம் பொறுப்பெடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. வழக்கமாக நடைபெறுகிற ஆசிரியர் மாதாந்திர ஆசிரியர் ஜெபம் ஜூலை மாதத்தில் நடைபெறாது. ஆனால் 6, 7, 7, 7 ஆகிய தினங்களில் இரும்புலியூரில் நடைபெறும் ஆசிரியர் கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக உபவாச ஜெபம் 30/6 வருகிற சனிக்கிழமை இரவு காத்திருப்பு கூட்டத்துக்கு பின்பு மாதறுதி கூட்டத்துக்கு முன்பு நடைபெறும். அதுக்கு நீங்கள் ஆயத்தத்தோடு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் 6, 7 ஆகிய தினங்களில் இருமுடியுள்ள டீச்சர்ஸ் மீட்டிங். கத்திரிவைகள் எல்லாம் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. நேற்று கம்யூனியன் நடந்தது. 2-3 நாள் சுத்திரிப்பு கூட்டம் நடந்தது. கர்த்தர் அதை பொறுப்படுத்தார். கம்யூனியன் ஒரு கூட்டம் ஜனங்கள் எடுத்தீர்கள், மற்றவர்கள் எடுக்கலை. அதுக்கு நீங்கள் தேவனிடத்தில் கணக்கு கொடுத்து கொள்ளுங்கள். எடுத்தவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. எடுக்காதவர்களுக்குள்ள ஒரு தெய்வ பயத்தையும் தெய்வ உணர்வையும் வருகைக்குரிய நிச்சயத்தையும் வாஞ்சையும் கட்டளையிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. 89ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். And Psalm 89 verse 15, let us hear once reading. 89ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். Blessed is the people that know the joyful sound. They shall walk, O Lord, in the light of thy countenance. கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். Blessed is the people that know the joyful sound. உலகத்துல பலவிதமான சத்தங்களை நாம் கேட்கிறோம். And we are able to hear many kind of sounds in the world. பலவிதமான சத்தங்கள் உலகத்திலே காணப்படுகிறது. And there are diverse sounds found in the world. வானத்திலிருந்தும் பலவிதமான சத்தங்கள் உண்டானதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. Even the Bible is representing and many kinds of sounds are found from heaven. நாம் சும்மா இருந்தாலும் இந்த சத்தங்கள் பல இடங்கள்ல இருந்து தொனித்து கொண்டே இருக்கும். Even when we remain silent or we are quiet, and many sounds are thundered from heaven. நீங்க எங்கயாவது அமைதியான ஒரு இடத்தை தேடி போனீங்கன்னா அங்க காற்றின் சத்தமாவது வந்துகிட்டே இருக்கும். When you are seeking for the quiet place, even there, and you will hear the voice or sound of the air. மனித சத்தங்கள்,
and the sound of the men, மிருகங்களின் சத்தங்கள், and sound of beasts, காற்றின் சத்தங்கள், sound of air, மிஷனரியுடைய the சத்தங்கள், sound of missionaries, இப்படி பல விதங்களிலுடைய சத்தங்களை நாம் பூமியிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். and likewise and many kinds of sounds we are hearing in this world. இவைகளுக்கு மத்தியிலே இங்கே ஒரு வேதம் சுட்டி காட்டுகிறது, கம்பீர சத்தம் என்ற ஒரு சத்தத்தை சுட்டி காட்டுகிறது. Among all these sounds, the scripture is depicting or representing a joyful sound. இந்த கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் இல்லாவிட்டால் கேட்கும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். And blessed is the people that know or hear the joyful sound. இது கம்பீர சத்தம் என்கிறதான அறிவு இருந்தாதான் நாம் அதுக்கு செவி சாய்ப்போம். So when we have the knowledge of the joyful sound and we will hearken to it. பிசாசு கூட தன்னுடைய சத்தத்தை பல இடங்களில் தொனித்துக் கொண்டே இருக்கிறார். Even the Satan is also making a sound to proclaim in many ways. ஒரு சிலர் தங்களுடைய காதுகளில் ஒரு அந்நிய சத்தம் கேட்கிறதாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். And many are keep telling that and they are hearing the strange voice or strange sounds. இன்னைக்கு பூமியில பலவிதமான சத்தங்கள் கேட்கிறது. In the earth there are various kinds of sounds are heard. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் என் ஆடுகள் என் ஜனத்தை என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லுகிறார். And Jesus is telling that my sheep and my people will hear my voice. அது அந்நிய சத்தத்துக்கு செவி கூடாது என்று அவர் சொல்லுகிறார். And he is telling that and you should not hearken to the strange voice. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரியில திடீரென்று பயங்கரமான சத்தம் உண்டானது. And one who was attacked with his mental and they were heard as a voice in the hospital. 3 பைத்தியக்காரர்களை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிருந்தாங்க. And they locked the 3 men in a particular room. அவங்களுக்கு மருந்து கொடுக்க போனதான நர்ஸ் கத்திட்டா. And the nurse who was taking medication and she shouted. பயங்கரமான சத்தம். And it was a terrible voice. அதை கேட்ட டாக்டர்ஸ் அங்க வேலை செஞ்சவங்க எல்லாம் பயந்து போய் இந்த 3 பேரும் ஏதோ பண்ணிட்டானுங்க போல இருக்குன்னு எல்லாரும் ஓடி வந்தாங்க. And hearing the sound and all the doctors and all the laborers in the hospital and they came running towards the room. வந்து பார்த்தபோது When they came and visit. அந்த 3 பேர்ல ஒருத்தன் தனியா இருக்கிறான், மத்த 2 பேர் தனியா இருக்கிறான். So among 3 and one was Amithra and another was Ringlathin. அந்த தனியா நிக்கிற ஆளை பாத்தீங்கன்னா The one who was standing alone, he looked. 2 கண்ணும் புடுங்கி தொங்கிட்டு இருக்கு. And 2 of their eyelids were open. அதை பார்த்து தான் அந்த நர்ஸ் கத்திட்டா. And looking that and nurse shouted. அப்படியே ரத்த கோரையில அந்த ஆள் அப்படியே நிக்கிறான், 2 கண்ணும் தொங்குது கீழே. And blood was shedding from his eyes and both the eyes were flowing down. அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. And he do not know what to say. அப்ப அந்த 2 பேரும் நின்னாங்களே, அவன்கிட்ட போய் கேட்டாங்க, ஏய் என்ன பண்ணது, என்ன நடந்துச்சு? And the both were standing aside and they asked, and what did you do and what happened to him? அதுல ஒருத்தன் சொன்னா, நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன்தான் சொன்னான். And one said, I did nothing and he only done something to him. அவனை போய் கேட்டாங்க, என்ன நடந்துச்சு? And he asked him, and what happened to you? என் காதுல ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. I heard some voice in my ears. அவன் கண்ணை புடுங்கு, அவன் கண்ணை புடுங்கு, அவன் கண்ணை புடுங்குன்னு நான் புடுங்கிட்டேன். And go and pluck his eyes, and I was hearing the voice, so I plucked his eyes. என்ன சத்தம் கேக்குது பாத்தீங்களா? And see what kind of voice of him. இன்னைக்கும் சில விசுவாசிகள் சொல்றாங்க, சூசைட் பண்ணுங்கிற சத்தம் எனக்கு கேக்குதுன்னு சொல்லி. Even today many of the believers, some of the believers are telling that I hear the voice to commit suicide. இப்படிப்பட்ட அந்நிய சத்தங்கள் கேட்கிற இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The place or the earth where we are hearing the strange voice and we are residing in this earth. சபையில கூட நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். Even in the church and you can hear the voice of the Lord. பாடலின் சத்தத்தை கேட்கலாம். You can hear the voice of the song. மணவாளனுடைய சத்தத்தை And கேட்கலாம். you can hear the sound of the bridegroom. மணவாட்டியின் சத்தத்தை கேட்கலாம். You can hear the sound of the bride. ஆடல் பாடல் சத்தத்தை கேட்கலாம். And you hear the sound of the dancing and singing. இப்படி பலவிதமான சத்தங்களை பற்றி பைபிள் பேசுகிறது. The Bible is speaking about diverse kinds of sounds. ஆனா இவைகளுக்கு மத்தியிலே இன்னொரு சத்தம் இருக்கிறது. But among all these things there are another noise. அது என்ன சத்தம்? And what is that noise? அது கம்பீர சத்தம். And that is a joyful sound. நீங்கள் தீர்க்கதரிசன புத்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, When you read in the prophetical books, இந்த பலவிதமான சத்தங்களுடைய பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. and various kinds of the sounds are mentioned in the prophetical books. மணவாளனின் சத்தம், And the bridegroom sound, மணவாட்டியின் சத்தம், the sound of the bride, ஸ்தோத்திர சத்தம், and the sound of praising, ஆடல் பாடலின் சத்தம். and sound of dancing and singing. அப்படி ஒரு வசனம் தெரிஞ்சவங்க எடுத்தீங்கன்னா பாருங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட வசனம் உங்களுக்கு கையில இருக்கான்னு பாருங்க. ஒரே 2 இடத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. In 2 places and these things are mentioned. எந்த சத்தம் உனக்கு கேக்குதுங்கிறத இப்ப முக்கியம். Now it is very important and what noise are you hearing? ஒரே வசனத்துல இவ்வளவு சத்தமும் வரும். So in a single verse and all the voices are heard. வாசிங்க. எரேமியா 33:11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும். எரேமியா 33:11. 33:11 of Jeremiah. மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னென்ன சத்தங்கள்னு பாருங்க. See what are the voices are heard. களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம்,
சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவரின் சத்தம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டுவரின் சத்தம், இவைகள் எல்லாம் கேட்கப்படும். The voice of joy, the voice of gladness, the voice of bridegroom, the voice of bride, and the voice of them say the praise of the Lord host, and the voice that sacrifice the praises of the host are heard in the church. ஆனால் ஒரு டைம் வரும், இந்த சத்தம் எல்லாம் டப்புன்னு ஓஞ்சிரும். அதுதான் கம்பீர சத்தம் கேட்ட பிறகு இந்த சத்தம் எல்லாம் பிரேக் ஆயிடும். But when time comes when the joyful sound is heard and this noise or this voice will be stopped. எரேமியா 16:9 நீங்கள் அதை பார்க்கலாம். You can see in book of Jeremiah chapter 16 verse 9. ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று. ஒரு நாள் வரும் எல்லா சத்தமும் நின்றோம். ஏன்னா கம்பீர சத்தம் கேட்ட பிறகு சபைக்கு என்ன கிடையாது, இந்த பூமியில இடம் கிடையாது. When one time comes and all the voice will be ceased out, because after hearing the joyful sound and there are no more need for all these voices to be heard. இந்த கம்பீர சத்தம் தான் எக்காள சத்தம். And this joyful sound is a trumpet sound. இந்த எக்காள சத்தம் தான் வருகையை நம்மை மறுரூபமாக்கக்கூடிய சத்தம். And this trumpet sound is the thing which make us to prepare for the coming. இந்த சத்தத்துக்காக தான் நாம் காத்து கிடக்கிறோம். And we all have to wait for the sound. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபை காத்திருக்கிறது ஒரே ஒரு சத்தத்துக்காக, அந்த கம்பீர சத்தத்துக்காக. Today the New Testament church is waiting for a single sound, and that is the voice of the joyful sound. நாம் ஆண்டவருடைய சத்தத்தை, மணவாளனின் சத்தத்தை அடிக்கடி தீர்க்கதரிசனங்கள்ல, பிரசங்கங்கள்ல கர்த்தர் நேரடியாக பல விதங்கள்ல நம்மோடு பேசுகிறார். And we are hearing the voice of the bride through the prophecy or through the word of God and through many sermons. அதே நேரத்தில் மணவாட்டியின் சத்தம், நாம துதிக்கிறது, கர்த்தரை உயர்த்துகிறது, நாம் தேவனை நோக்கி அபிஷேகத்தில் நிரம்புறது, இது மணவாட்டியின் சத்தம். And we are calling unto God, singing, praising unto God, and we are praying unto God, and these are the voice of the bride. ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சத்தம் இருக்கு. But apart from all these things, and there is a voice. அந்த சத்தத்துக்கு தான் நம்ம இப்ப வெயிட்டிங்ல இருக்கோம். So we are waiting for that voice. அந்த சத்தம் வித்தியாசமான சத்தம். That voice is different voice. அது மகிழ்ச்சியின் சத்தம் மட்டுமல்ல. That is not only the voice of mirth. அது ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய சத்தம். And that is the voice when able to change a person. இப்ப 100 பேர் போயிட்டு இருக்கீங்கன்னு வெச்சுக்கங்களே. Now 100 are moving in a place. ஒரு குறிக்கப்பட்ட பேரை சொன்னா அந்த குறிக்கப்பட்ட ஆளு என்ன செய்வான், பட்டுன்னு திரும்பிடுவான். So when you are calling a particular person, and the particular person will turn back. வேற ஒண்ணும் வேண்டாம். உங்க ரிங்டோன் படிச்ச உடனே உங்களுக்கு இந்த பிள்ளை அழுகுதோ இல்லையோ ரிங்டோன் சத்தம் மட்டும் ரொம்ப தெளிவா கேக்குங்க. And when the phone call and ringtone is ringing, whether the child is crying or not, and you will hear the voice clearly. தொட்டில்ல கிடந்த பொல்ல குழந்தை அழுதா கூட இவங்களுக்கு காது கேட்காது. Even the child was in the cradle and they cannot hear the voice. ஆனா கையில உள்ளதான குழந்தை ஒன்னு இருக்கு, But பெற்றெடுக்காத வாங்கி ஸ்பான்சர் குழந்தை ஒன்னு இருக்கு எல்லாருக்கும். But there are some sponsored child that is in the hands all the times. இது அப்படியே தூக்கிக்கிட்டே அலைவாங்க ரோட்ல. And they will carry it all the times. சமீபத்துல ஒருத்தன் ஒரு பேட்டி கொடுத்தான், எனக்கு செல்லு தான் வைஃப்னு சொன்னான். And recently one gave interview saying that, and my cell is wife. இப்படி யாராவது விசுவாசி பையங்க பொண்ணுங்க இருந்தானா கல்யாணம் கட்டாத. Is there any believer boy or girl, please don't marry them. ஏன்னா இப்ப சமீபத்துல லேப்டாப் தான் வைஃப்ங்கற நிலவரத்துல अनेகர் வாழ்கிறார்கள். Because recently they are telling that, and this laptop and this mobiles are wife, and they are living this life. அவன் வந்த உடனே லேப்டாப் தூக்கிட்டு உட்கார்ந்தானா 3 மணி வரைக்கும் உட்கார்ந்திருப்பான். இவ அப்படியே பார்த்து செத்தே போய்டுவா. After coming home, if you are taking the laptop, and he will till 3 o'clock and he will use it, and by he is watching that laptop and he may die. நான் எதுக்கு இத சொல்றேன்னா, Why I am telling this? உனக்கு தேவனுடைய சத்தம் கேட்கலாம், ஆனா கம்பீர சத்தம் கேட்கணும். You may hear the voice of the Lord, but you must hear the joyful sound. அது என்ன, தேவனுடைய சத்தம் கேட்கலாம், கம்பீர சத்தம் கேட்கணும். And what is the thing that you will hear the voice of the Lord and must hear the joyful sound? தேவனுடைய சத்தம் உன்னை எச்சரிக்கிறதுக்கு கேட்கலாம். The voice of the Lord to warn you, you can hear it. உன்னை இழுக்கும்படியாக கேட்கலாம். And you can hear it to drag you down. உன்னை சரிப்படுத்தும்படியாக கேட்கலாம். Or you can hear to perfect or set right you. தேவனுடைய சத்தம் உனக்கு நியாய தீர்ப்பா கிடைக்கலாம். And the voice of the Lord may be come like a judgment. ஏன்னா எல்லாரும் தேவனுடைய சத்தம் கேட்கும் காலம் வரும்னு பைபிள் சொல்லுகிறது. The Bible is telling that all will have the time to hear the voice of the Lord. ஆனா கம்பீர சத்தத்துக்குள்ள டிஃபரண்ட் என்னன்னா, அது பர்టిక్యులர் ஆளுக்கு தான் கேட்கும். So what is the difference between the joyful sound? Only for a particular person, and they will hear the voice. உன் கூட 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கும் கிடைக்காது. அந்த 10 பேரும் கரெக்ட்டா இருந்தா கிடைக்கும். And there may be 10 with you, and even all the 10 are perfect, and they can hear, or they will not hear the voice. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. படுக்கையில 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் மறுவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்படினா யாருக்கு அப்ப யாருன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு கேட்டுச்சு, இன்னொருத்தனுக்கு தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். And two will be in the bed, and one had hear the voice, and one was taken up, if so, and only one is able to hear the voice, and other can sleep. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுலை சந்தித்த பொழுது அந்த சத்தம் இவனுக்கு மட்டும் கேட்டது, மற்ற யாருக்கும் கேட்கல. In Acts of the Apostles, when the Lord meted Saul, only he heard a voice, because other could not hear the voice. அதை குறித்து பவுல் பின்னாட்கள்ல பேசும் பொழுது, when Paul was speaking about in the latter days, என்னோடு பேசுகிற சத்தத்தை நான் கேட்டேன், அவர்கள் ஒளியை மட்டுமே கண்டார்கள், நான் கீழே விழுந்தது மட்டும் தான் பார்த்தாங்க. I hear the voice which I heard, and only they saw the light, but I heard the voice. அவனுடைய சந்திப்பு ஒரு வித்தியாசமாக இருந்தது. And his visitation is different. இப்ப பிரசன்ட் இப்ப சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ
இப்போ எக்கால சத்தம் கேட்டுடுச்சு. Now the service is going on, now hear the trumpet sound. என்ன நடக்கும்? What will happen? இதே கூட்டத்துல அப்படி கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஒரு டீம் பட்டுன்னு மறைஞ்சிரும். And they that are perfect in this group and they will be suddenly disappear. பக்கத்துல உங்க அக்கா தங்கச்சின்னு இழுக்கலாம் உங்களுக்கு என்ன கிடையாது? இழுக்கிறதுக்கு டைம் கிடையாது. And they that on your sister or anyone and you cannot draw them. இந்த சத்தம் உன்னை கூப்பிடுறது மாத்திரமல்ல. And this voice not only call you. இந்த சத்தத்துக்குள்ள சக்தி என்னன்னா டிரான்ஸ்ஃபிகரேஷன் பண்ணும். And what is the power of the voice of sound is that it will transfigure you. புரியுதா உங்களுக்கு? Can you understand? இந்த சத்தம் உன்னை கூப்பிட்டு வா அப்படிலாம் கூப்பிடாது. வான்னு கூப்பிடுறதுக்குள்ள இந்த சத்தம் கேட்ட உடனே நீங்க அப்படி மறைஞ்சிருவீங்க. And this voice will not tell you come hither and will not tell any things, and when you hear the voice and suddenly you will be transformed. அந்த சத்தம் உன்னை இழுத்துரும். That voice will drag you. அது இழுக்க ஆரம்பிக்கிறது போது ஒரு இழுப்புல நீ எங்க போய்டுவ? ஒரு காந்த சக்தி மாதிரி அந்த சத்தம் உன்னை மேல கொண்டு போய்டும். And when you are drawn and like a magnetic power you will be ascended up. ஃளைட்ல எல்லாம் ஏன் ரெண்டு பைலட் வச்சிருக்காங்க? And so why they have two pilots in the flight? அப்படினு ஒரு கேள்வி வந்தது. There was a question. அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க ஒருத்தர் திடீர்னு சிக் ஆயிட்டா இவங்க பறந்துட்டு இருக்கும்போதுன்னு சொல்லி. And one fell sick and he will go and continue. ஆனா ஒரிஜினல் கான்செப்ட் கேட்டா ஒருவேளை ஒருத்தன் வருகையில போய்ட்டா இன்னொருத்தனாவது லேண்ட் பண்ணுவான் அப்படினு. The original concept is that one was taken in the rapture and other can continue driving. அப்ப எந்த எதிர்பார்ப்புல அவன் ரெண்டு பேரை வச்சிருக்கான் பாரு. See in what expectation that they place the two pilots. இன்றைக்கு நாம் கம்பீர சத்தத்தை கேட்கிற ரெடிக்கு வந்துட்டோமா? Today where we have come to the preparation to hear the trumpet. ஒரு சிலருக்கு வீட்ல மனைவி பேசினாலே டென்ஷன் உச்சிக்கு வந்துருங்க. And for some if the wife is speaking and they will come to the peak level of tension. ஒரு சிலருக்கு ஜெப சத்தம் கேட்டா எரிச்சலா இருக்கும். And some when they hear the voice of the prayer and they be tense. ஆனா கம்பீர சத்தம்னு ஒரு சத்தம் கேட்க போகுது. But there is a voice, a joyful sound is to be heard. பழைய ஏற்பாட்டுல கம்பீர சத்தம், புதிய ஏற்பாட்டுல அது எக்காள சத்தம். In Old Testament it is a joyful sound, in New Testament it is a trumpet sound. 1 தெசலோனிக்கர் 4:16ல பார்க்கும் பொழுது When you look into 1 Thessalonians chapter 4 verse 16, இயேசு வரும் பொழுது என்ன நடக்கும்னு அங்க தெளிவாக it is சொல்லப்பட்டிருக்கிறது. mentioned clearly what happens when Jesus comes. அவர் வர்றது திருடனை போல வருவாரு. He comes like a thief. ஆனா பர்టిక్యులர் ஆளுங்களுக்கு தெரியும், அவங்க டீமுக்குலாம் தெரியும் அது. But only the particular persons and a particular group and they will identify. மூணு சத்தத்தோடு இயேசு வருகிறார். And Jesus comes with three voices. 1 தெசலோனிக்கர் 4:16. 4:16 of Thessalonians. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எப்படி வர்றார் அவரு? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருகிறார். And the Lord comes with a shout. பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருகிறார். And he comes with the voice of the archangel. தேவ எக்காலத்தோடு வருகிறார். And he comes with the trump of God. இதைத்தான் 1 கொரிந்தியர் 15ல பார்க்கும் பொழுது, And this is what when we look at 1 Corinthians chapter 15, அங்க பவுல் அழகாக இந்த மறுரூபத்தின் வேலையை சொல்லுகிறார். and here the Paul very clearly is telling about the work of transformation. 1 கொரிந்தியர் 15:51-52 52 and 59 of 1 Corinthians. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த ரெண்டுக்கும் ஒவ்வொரு சில நொடிகள் வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். So here he was making the minutes or difference or the seconds or differences. அதனால தான் இயேசு சொல்றாரு ஒரு இமை பொழுதில் ஒரு நிமிஷத்தில். So is telling in a moment, in a twinkling of an eye. ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு இமை பொழுதுக்கும் 60 வினாடி என்ன இருக்கு? And for a minute and for the twinkling of an eye there are 60 seconds of differences. அது எப்படி அப்ப ஒரே நேரத்துல ரெண்டு நடக்கும்? And how both will take place in a single time? ஒரு டீமுக்கு வந்து ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு நிமிஷம் கொடுக்கறாரு. For one group he gives 1 minute time. ஒரு குரூப்புக்கு எவ்வளவு டைம் கொடுக்கறாரு? ஒரு இமை பொழுதில் twinkling of an eye. And for another group and he gives a twinkling of an eye moments. நீ இப்ப கூட்டத்துல உட்கார்ந்திருக்கும்போது இப்ப காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு 3000 எத்தனை 1000 ட்ரிப் கண்ணு படக் படக் படக்னு வெட்டிக்கிட்டு இருந்துச்சோ தெரியாது. So when you wake up and I don't know how many times you have winked your eyes. இது அனிச்சை செயல், தானாவே நடந்துகிட்டே இருக்கும். And this is an accidental thing and it will happen. எப்பவுமே நம்ம அறியாமலே நம்ம பேசிக்கிட்டு இருந்தா சாப்பிட்டாலும் அது வாட்டுக்கு என்ன செய்யும்? அது அடிச்சிட்டே இருக்கும். So when you are speaking unknowingly and you will wink your eyes. அது வந்து ஒரு சேஃப்டி. And that is a safety. அது சேஃப்டி, எப்பொழுதுமே அது சேஃப்டியா அடிச்சிட்டே இருக்கும், பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். கண்ணை வந்து படக் படக்கு மூடிக்கிட்டே இருக்கும். தூசி குப்பை எதுவும் பற்றக்கூடாது, தானாகவே அதுக்கு அப்படி ஒரு இயல்பை வைத்திருக்கிறார். And the sun should not fall on your eyes and so it was kept as naturally and you will wink your eyes. ஒரு செகண்ட்ல அவனை தூக்கிடுவார். And within a second and he will transform you. இது ஒரு சத்தத்தினால் நடக்கக்கூடிய ஒரு மறுரூபம். And this is the transformation that takes place through the voice. இந்த சத்தத்தை கேட்கணும்னா
நாம அதுக்கு சில பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. If you want to hear this voice and you have to go under some practice. இப்ப கூட பாருங்க நாம பலரும் பல விதங்கள்ல பேசும் பொழுது யார் பேசுறான்னு சில நேரத்துல நமக்கு தெரியாது. Even when some are speaking with others and we do not know who are speaking with us. ஒரு கேஸை அப்படி இழுத்துட்டீங்கன்னா உங்க வாய்ஸே மாறி போயிடும். So when you are like the gas and your voice will be changed. ஒரு கேஸை அப்படி ஸ்மெல் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டே இருப்பீங்க மெண்டல் மாதிரி. So when you are smelling some particular gas and you will laugh like a mental. அப்படிதானே? தெரியும் தானே? லாஃபிங் கேஸ். That is called as a laughing gas. அந்த கேஸ் அப்படி லேசா மூக்கு கிட்ட காட்டிட்டா போதும். அதுக்கு பிறகு நீ ஒண்ணுமே இருக்க வேண்டாம். பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டே இருப்ப அந்த டைம் வரும். When you smell the gas a little and you will laugh like a man. சென்னையில ஒரு சர்ச் இருக்கு. There was a church in Chennai. ஒரு நைஜீரியன் நடத்துறாரு. A Nigerian was conducting the church. அதுல அசிஸ்டன்ட் பாஸ்டர் நம்ம சிபிஎம் பையன். The assistant pastor and he was a CPM boy. இப்போ ஒருத்த போய் பாஸ்டர் என்ன ரொம்ப துக்கமா இருக்கு வீட்ல பயங்கரமான கஷ்டம் ரொம்ப வேதனையில வந்திருக்கேன் பாஸ்டர் அப்படினா உடனே வயித்துல கை வச்சு ஜெபம் பண்ணுவார். சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவாயாக. அவன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே குச்சி சிரிச்சிட்டே இருப்பான். I grieved a lot. I was பைபிள்லயே இல்ல. நைஜீரியன் ஒரு ட்ரிக் வச்சிருக்கான். இதுங்க எல்லாம் ஜனங்கள் போய் துக்கோன்னு போனா அவர் வயிற்றுல கை வச்சு ஜெபிச்சு ஒரு கை வச்சுட்டாருன்னா போதும் இவன் குலுங்கி பைத்தியக்காரன மாதிரி சிரிச்சு ஏன்னா சந்தோஷத்துல நிரம்புறான். One person was telling that and he was feeling with sorrows and he was grieved and when he was going to the pastor and he will lay the hands on the stomach and he will pray and fill with joy and he will rejoice in anointing and he will move his body and for a day half an hour and he will rejoice and he will be joyful. திருவற்றியூர் பையன் ஒரு விசுவாசி பையன் அவருக்கு அசிஸ்டன்ட் இவன். And திருவற்றியூர் believer. நான் சொன்னேன் அது என்னடா இது கை வச்ச உடனே அவருக்கு ஒரு gift இருக்கு அப்படினா. And laying his hands and he have a gift to do like this. என்ன கொஞ்ச நாள்ல இவன் அந்த gift வாங்கிடுவான் எப்படியாவது ட்ரிக்ல. So after few times and he also will receive the gift. இப்படி எல்லாம் பைபிள்ல இல்லவே இல்லங்க. So there was nothing but mentioned in the Bible. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தான் சொல்லி இருக்காரே தவிர வயித்துல கை வைத்த உடனே நீ துள்ளி சிரிப்பாய் அப்படினு எங்கேயும் யாரும் பவுலோ பேதுருவோ எவனும் கை வைக்கலவே இல்ல. Your sorrow will be turned into joy. That's what it is mentioned in the Bible and Peter or no other people they lay hands on the stomach. கம்பீர சத்தத்தை கேட்கணும்னா இந்த உலகத்துல சில காரியங்களை நம்ம பிராக்டீஸ் பண்ண வேண்டியது அவசியம். If you want to hear the joyful sound and we have to practice certain things in the world. கம்பீர சத்தத்தை கேட்கணும்னா முதலாவது நீ கண்ணீரில் விதைத்து பழகணும். So if you want to hear the joyful sound you have to sow your tears. 126 சங்கீதம் 5 வசனம். 126 Psalm verse 5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவன் தான் கம்பீரத்தோடு அறுப்பான். அவனுக்கு தான் கம்பீர சத்தம் கேட்கும். They that show in tears shall reap in joy. Only he will hear the joyful sound. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய விதைப்பு மிகவும் முக்கியம். For a child of God and sowing is very needed for him. உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுக்கு ரெண்டு காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். So you can understand the things which happen in your life by two things. உனக்கு விரோதமாகவே நடந்துகிட்டு இருக்குன்னா நீ எப்பவுமே விதைச்சிருக்கேன்னு அர்த்தம். If things is happening contrary and you have sown on some other time. உனக்கு பயங்கரமான பிரச்சனைகள் மனுஷங்க கொண்டு வராங்கன்னா நீ புரிஞ்சுக்கணும் ஒன்னு நீ எப்பவுமே விதைச்சதை இப்ப என்ன செய்யற அறுக்கறாய். If the men are bringing some terrible problems in your life and you have to understand and once you have sown and now you are reaping it. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. உனக்கு மனுஷர்கள் பயங்கரமா தீங்கு பண்றாங்க. And the problems are created by men in a terrible way. உன்னை அவமானப்படுத்துறாங்க. And they put you in shame. உன்னை கேவலப்படுத்துறாங்க. And they are putting you in mock. உன்னை உடைக்கறாங்க. And they were breaking you. அப்படினா நீ உட்கார்ந்து சிந்திச்சு பாரு ஒருவேளை நீ விதைச்சையா? If so you sit and think whether you sown on some other. எப்பொழுதாவது யாரையாவது நீ உடைச்சி யாரையாவது துக்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அப்படி ஏதாவது நீ செஞ்சிருக்கியா? On any other day and have you put someone and despised you or have you put them in shame or you have rejected them and you just think and sit and think. அப்ப உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நடக்குதுன்னா நீ சிந்திச்சு பார்க்கணும் நீ எப்பவுமே விதைச்சதை நீ அறுக்கறாய். If there are certain problems comes in your life and you have to think well that someday you have sown and now you are reaping it. ஆனா நீ ஒரு தீங்குமே பண்ணல. But you have committed no evil. ஆனா உனக்கு இப்படி நடந்துட்டே இருக்கு. But these are happening to you. அப்படினு சொன்னா அவன் விதைக்கறான்னு அர்த்தம். If so then he is sowing. உனக்கு விரோதமா செய்றவன் இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? விதைக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு டைம் வரும்போது என்ன செய்வான்? அவன் அறுப்பான். And he that started to rise against you and you have sown it when the time comes and he will reap. இங்கே சொல்லி இருக்கிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். And here it is said that and they that sow in tears shall reap in joy. நீ என்னத்தை விதைக்கிற? And what you are sowing? இந்த ஊழியத்துக்கு வந்த பின்பு after coming to the ministry இல்ல இந்த சபைக்கு வந்த பின்பு after coming to the church நீ எதை விதைச்சிட்டு இருக்கறங்கறதை நீ பாரு. You think and see and what you are sowing. நீ எதை விதைக்கிறையோ அதை நிச்சயமா அறுப்பாய். And what you are sowing and surely you shall reap. அதுல மாற்றமே கிடையாது. And there is no changes in it. பாஸ்டர் டி அழகாக சொல்வாரு. The pastor used to tell very clearly. அப்சலோம் செஞ்ச மிகப்பெரிய தவறு
And what is a great mistake committed by Absalom? தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டிகளை தீட்டுப்படுத்தினார். And he had defiled the concubines of father. வீட்டை காக்கும்படியாக 10 பேரை வச்சிட்டு தாவீது போயிருந்தான். And he kept the 10 to charge over the house, and David departed. என்ன நடந்துச்சு? You know what happened? இவன் அவங்கள அவ்வளவு பேரையும் தீட்டுப்படுத்தினான். And he defiled them. இன்னும் சொல்ல போனா 10 பேர். If so, there are 10 members. இப்ப விதைச்சிட்டான். Now he was sown. இப்போ கர்வாலி மரத்துல தொங்குறான். Now he was hanging in the oak tree. அவனை சுத்தி நின்னு அடிச்சது எத்தனை பேரு? You know how many have hanged around? சுத்தி நின்னு அடிச்சது எத்தனை பேரு? 10 பேர் தான் அடிச்சு கொண்டாங்க அவனை. Only 10 stood around him and he was beaten by him. நீ ஒரு விதத்துல விதைப்ப, நீ விதைக்கிறது ஒரு சின்ன விதையாக தான் இருக்கும், ஆனா வளர்றது வேற ஒரு மரமா இருக்கும். And you may sow a single or small tiny seed, but when it grows it comes like a big tree. அது நீ என்ன பண்ணையோ அது அப்படியே ரிசல்ட் உனக்கு இந்த பூமியிலேயே வந்துரும். So what you have sown and the result that you will get when you are in this earth. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். So you must be very careful in that matter. நாம எனக்கு இதெல்லாம் சொல்றோம். So why I am telling all these things? நான் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது when I was ministering one place, ஒரு பெண் ஒரு பையனோட விவாகம் பண்ணி ஓடி போய்ட்டா. a man married a man and she was fled away. அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவோ கண்டிச்சு பார்த்தாங்க. And the parents and rebuked and chased her. பட் அது போய் கல்யாணம் கட்டி ஓடி போயிடுச்சு. And she got married and eloped with him. திருப்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டா, லேசா அப்படியே ஓட்டிக்கிட்டா. And once again and she came back and joined with her family. அவ கன்சீவ் ஆயிடுச்சு. And she was conceived. அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. And she got a female child. அப்ப என்னைய வந்து பார்த்தா. And she came and meet me. அப்ப நான் சொன்னேன், இந்த பொண்ணும் ஓடி போனா நீ எப்படி இருப்ப? And said that and if the child was flee away, நீ ஓடுனதுனால உங்க அம்மா அப்பா சபை சமுதாயம் குடும்பம் எல்லாத்துலயும் கேவலம் வந்துச்சு, அது எப்படி நான் ஓட விட்டுருவேன்? நான் ஒழுங்கா வளர்ப்பேன். அப்ப உங்க அம்மா உன்னை ஒழுங்கா வளர்க்கலங்கறியா? And because நீ எதை விதைக்கிறியோ அதை என்ன செய்யணும்? நீ ஒரு டைம் வரும்பொழுது அறுக்க வேண்டியிருக்கும். And you have eloped with a boy and that was a great shame for your family if the seed. அதனால தான் வாலிபர்களே நீங்க விதைச்சிராதீங்கன்னு சொல்றேன். So we are telling that and you should not sow in the time. தவறா விதைச்சிராத. நீ பிற்காலத்துல நீ நல்லா இருப்ப, நீ அப்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்ப, ஆனா அப்ப எது வரும்? இது வரும் வெளியே. So in the end days and you should not sow the evil things, but when you are growing up in the future and you will have to reap all these things that you have sown. அதனால தான் நான் சொல்றேன், ரொம்ப கவனமா இருங்க, விதைக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். So I am telling that and you must be very careful in the time of the sowing. 2 கொரிந்தியர் 9:6ல சொல்லி இருக்கிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். And 2 Corinthians chapter 9 verse 6 it is said that and they that were sowing in the middle and gave grace and they that are grace that they will be sinners. கலாத்தியர் 6:7, 8, 9 வசனங்களை பார்க்கும் பொழுது and 6 of 7, 8, 9 of Galatians. மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நீ விதைக்கிறது கம்பீரத்தோடு அறுக்கிற விதையாக இருக்கணும். And what you are sowing the seed that it must be the joyful reap. நீ கண்ணீரோடு விதைக்கலாம், and you can sow in tears, ஆனா கம்பீரத்தோடு அறுக்கணும். but you have to reap with joy. நீ கண்ணீரோடு விதைச்சு கண்ணீரோடு அறுத்தா அதனால பலன் இல்லை. when you are sowing with tears, when you are reaping with tears and there is no reward. அதனால தான் விதைக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்றேன். So I am telling in the matters of sowing and you must be very careful. ஆண்டவர் வந்து அவருடைய தராசுல வந்து அட்ஜஸ்ட்மென்ட்டே கிடையாது. in the balance of the Lord and there is no adjustments. நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீதி தேவதையை நிப்பாட்டி வச்சிருப்பான். So when you go to the court and you can see the white standing before. நீதி தேவதை, அதாவது அந்த ஒரு பெண் நிப்பா, கண்ணு கட்டிருப்பாங்க. and the women be standing and they may tie around their eyes. கையில ஒரு தராசு இருக்கும். and there will be balance in her hands. அந்த தராசு எப்படி இருக்கும்? So how the balance will ரெண்டு பேலன்ஸ் அப்படியே ஒரு ஈக்குவலா நிக்கும். the balance will be very equal in position. வாசல்ல தான் அவ நிப்பா, உள்ள நிக்கிற ஜட்ஜ் எல்லாம் தராசியை திருப்பி வித்துருவானுங்க. So the door and she will be standing and the judge inside the court and they may reverse the judgments. ஆனால் தேவனுடைய தராசுல ஒரு எம்மி கூட அசையாது. but in the balance of the Lord even in single way there is no adjustments or நேபுகாத்நேச்சாருடைய பையன் தன்னுடைய வைப்பாட்டிகளோடு குடிக்கிறதுக்கு தேவாலயத்தினுடைய பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணான். the son of Nebuchadnezzar to be have the wine with the concubines and he used the cup of the vessel in the temple of God. அவனுக்கு அரண்மனையில அவனுக்கு குடிக்கிறதுக்கு டம்ளர் இல்லையா? if there is no tumblers in the palace, தேவாலயத்திலிருந்து இருந்து தூக்கிட்டு வந்ததான இத வச்சு இவன் குடிச்சான். he took the cup from the temple of God and used it. குடிச்சிட்டு இருக்கும்போது he was drinking, திடீர்னு ஒரு கை வந்துருச்சு. a hand came from him. ஒரு கை மட்டும் மாயாவி கை மாதிரி வந்துருச்சு தபால்னு. and so like a magic a hand was raised out. நீங்கள இரும்பு கை மாயாவி புக் ரொம்ப பாதி வீட்ல இருக்குது. அத தான் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கானே தவிர பைபிளை ஒரு பைபிளும் படிக்க மாட்டாங்க. so many are reading the books like this and like magics but no one is reading the Bible. சாப்பிடவா இருங்க இத படிச்சிட்டு வந்துறேன். and telling that you come to eat and used to tell and have to eat. அதே மாதிரி ஒரு இரும்பு கை வந்துச்சு. மெனே தெக்கேல் உபார்சின் அப்படினு எழுதிட்டு போயிடுச்சு. so that it was like this and mene tekel ufarsin. அது பரிசுத்தவான்களின் மொழின்னு பைபிள்ல இருக்கு. it is said that it is the language of the saints. மொழியில பல லாங்குவேஜ் இருக்கு, அதுல ஒரு மொழி என்னது? நீங்க இதுவரை கேட்டுறாத பாத்துறாத ஒரு மொழி இருக்கு.
In languages there are differences, that there is a language that you have not seen and not heard. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிகள் உலகத்துல இருக்கு. And there were thousands and thousands of languages in the world. ஆனா பைபிள்ல ஒரு மொழி இருக்கு, பரிசுத்தவான்களின் மொழி. But there is a language in the Bible, and that is the language of the saints. தானியேல் 4 அதிகாரம் 17 வசனத்துல இருக்கு. 4:17 of Daniel. பரிசுத்தவான்களின் மொழியில் இந்த விசாரணை உனக்கு நடத்தப்படும். And by the word of the holy ones, and this decree or demand will be done for you. பரிசுத்தவான்களின் மொழியினாலே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. And by the word of the holy ones, and this matter of the decree was fulfilled. தானியேல் 4:17 படிச்சுக்கங்க. And you can read 4:17 of Daniel. இப்போ பரிசுத்தவான்களின் மொழியில ஒன்னு எழுதிட்டு போயிட்டாரு அவரு. தெனே மெனே மெனே தெக்கேல் உபார்சின். So now in the holy one's language it was written many men and tekel ufarsin. அது எழுதிட்டு போனது பெருசு இல்ல. It is not a great thing was அத written. பார்த்த உடனே குடிச்சிட்டு இருந்தான் பாருங்க, மைப்பாட்டிகளோடு உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்தின் கிண்ணத்துல குடிச்சான் பாருங்க. இவனுக்கு கை காலு எல்லாமே கட 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 கடன்னு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, ஆட்டம் கொடுத்துருச்சு. He was drinking with the concubines and in the temple of God taking the vessels, and his hands and legs started to shiver. கை விலங்கல. And his legs were not paralyzed கிடையாது, ரெண்டு கை காலும் டோட்டல் paralyzed. And he was not paralyzed on one side, and he was fully attacked. முழங்கால் நிக்க மாட்டேங்குது. And his knees was not standing. கடைசில தானியேலை கூட்டி வந்தாங்க. At last he was calling for Daniel. தானியேல் பரிசுத்தவான். Daniel is a holy one. அதனால அவன் அப்படி பார்த்துட்ட உடனே ஓஹோ இது யார் எழுதி இருக்கிறது, மேல உள்ளவர் எழுதி இருக்கிறாரு. And Daniel looking at his thought that, and he was written above. பட்டுன்னு வாசிச்சான், மெனே மெனே தெக்கேல் உபார்சின். ராஜாவே தராசுனா வச்சு உன்னை நிறுத்து பார்த்தாரு, உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அன்னைக்கு நைட் அவன் செத்துட்டான். And thou art weighed in the balances, and thou art wanting, and your sword is over in the night. எதை விதைக்கிறாய்? What you're sowing. எதை விதைக்கிறாய்? What you're sowing. இன்னைக்கு கர்த்தர் உன்கிட்ட சொல்றாரு, நீ கண்ணீரோடு விதை, நீ கெம்பீரத்தோடு அறுப்ப. அதை விட்டுட்டு நீ மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்துக்கென்று அறுப்பாய். And today the Lord is telling that you have to sow in tears and you will reap with joy, and if you are sowing in carnal, and you have to reap in carnal. யாக்கோபு 3:18 சொல்லுகிறது, 3:18 of James is telling, சமாதானத்தில் விதையுங்கள். and you have to sow in peace. நீதியாகி நீதியின் கனி சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. The fruit of righteousness is sown in peace. அது மாத்திரமல்ல, not only that, இந்த சரீரம் வந்து ஜென்ம சரீரம், இதை விதைக்கணும் நீ. And this is a sensual body, you have to sow this body. 1 கொரிந்தியர் 15 நீங்கள் 43 44 பார்க்கும் பொழுது 15:43 and 44 of 1 Corinthians. நீ என்ன செய்யணும்? இந்த அழிவுள்ள சரீரத்தை நீ விதைக்கணும். And you have to sow this corruptible body. கனவீனமுள்ள இந்த சரீரத்தை விதைக்கணும். And you have to put on this corruptible body. பலவீனமுள்ள சரீரத்தை விதைக்கணும். And you have to sow this weak body. இந்த ஜென்ம சரீரத்தை வச்சிக்கிட்டு இருக்காத, விதைச்சிரு. And don't keep the sensual body, you have to sow this body. இவைகளை நீ விதைச்சாதான் ஆவிக்குரிய சரீரம் எழும்பும். When you sow this body, and the spiritual body will arise. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். And they that sow in tears will reap in joy. அதனால தான் இந்த நாட்களிலே நீங்க தேவ சமூகத்துல கண்ணீர் விடுங்கன்னு சொல்றோம். So we are telling you that you must shed tears in the presence of God. நான் ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைக்காக போய் ஜெபிக்க போயிருந்தேன். And once I went to visit a family, those who have problems. அந்த வீட்ல 2-3 வாலிப பிள்ளைங்க. And there were two adolescents, there were two ex-boys. அந்த பிள்ளைகளுக்கு வெளியே வர முடியாத ஒரு சில பிரச்சனைகள். And there were problems that could not come out. அந்த வீட்ல ஆம்பளைங்க உண்டு. And there were male boys. ஆனா ஒருத்தனும் உருப்படி இல்ல. But no one was holding with them. அதனால அந்த சகோதரி அந்த பிள்ளைகள் அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. And so the sister were astonished. அந்த வீட்ல 2 பையன் இருக்கான், அப்பா இருக்கான், ஒண்ணும் உருப்படி இல்ல. And there were two boys and father and the family. விசுவாசிதான். They were believers. already believers தான், ஆனா அவங்க லைஃப் சரியில்லை. They are believers, but their lifestyle is not good. அதனால இந்த பிள்ளைங்களுக்கு வெளியே போக முடியல. So they could not come out. ரொம்ப அவமானம். And it was so shameful. அப்ப நான் விசிட் பண்ண போயிருந்தேன். So I went to visit that house. அவங்க சொல்லி அழுதாங்க. And she said and cried a lot. இவ்வளவு நாளா இந்த பிரச்சனை நீடிச்சிட்டே இருக்கு. So these many days and this problem is going on. ஜெபம் பண்ணோம். Please pray. எல்லாரும் ஜெபம் பண்ணோம். We pray all. நல்லா ஜெபம் பண்ணோம். So prayed well. மனப்பூர்வமா ஜெபம் பண்ணோம். And willingly we prayed. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 அக்கா இருந்தாங்க. அதனால என்ன ஆண்டவர், இந்த பிள்ளைங்க வெளியே போறதுக்கே இவ்வளவு வெட்கப்படுறாங்களே, இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கண்டிஷன்ல இந்த பிள்ளைங்க போயிட்டு இருக்குன்னு நானும் அழுது ஜெபிச்சேன். I felt very sorrow because I had sister like that, and so I prayed for the family. என்ன நடந்துச்சு? அன்னையோட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. So the problem was solved on that day itself. நீ கண்ணீர் விடு, ஒரு சொட்டு கண்ணீர் விடு. I said a single drop. உன் கண்ணீர் எல்லாம் தேவனுடைய துருத்தியில இருக்கும். And all your tears will be in the bottle of God. நீ கர்ச்சீப்ல தொடச்சிடுவ. And you will wipe your kerchief. ஆனா அது அதுக்கு முன்னாலேயே எது கணக்குல போய்டுது? Before that and where it goes in count? தேவனுடைய துருத்தியில போய் கணக்குல அக்கவுண்ட்ல சேர்ந்துரும். It is set in the account of the bottle of God. அது விடவே விடாது. So that will not leave you. கரெக்ட்டா அந்த கண்ணீருக்கு பதில் நிச்சயமா கிடைக்கும். And surely and there will be answers for all your tears. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். So the Bible is telling, and they that are sowing tears will reap in joy. இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணீரோடு விதைக்கிறீங்க? Today how many are sowing in tears? Dressக்கு கண்ணீர் விடுறவங்க இருக்கான், செல்லுக்கு கண்ணீர் விடுறவங்க இருக்கான், வண்டிக்கு கண்ணீர் விடுறவங்க இருக்கான், மனைவி ஏசி விட்டான் கண்ணீர், புருஷன் அடிச்சு விட்டான் கண்ணீர். ஆனா சபைக்காகவோ பரிசுத்தத்துக்காகவோ தெய்வீகத்துக்காகவோ ஊழியத்துக்காகவோ கண்ணீர் விடுகிறவங்க ரொம்ப குறைவு. And they that are sowing
tears, shedding tears for getting the garments of cell phones or for the sake of the family, for the problems, but there is no one so shed tears for the holiness of divinity or the prosperity in spiritual life. நான் ஒரு faith home போயிருந்தேன். I visited a faith home. அந்த faith homeல ஒரு கார் தூசி படிஞ்சு கிடந்துச்சு. And there was a car in the faith home, it was full of dust. ஒரு மாடல் கார். It was a model car. அப்ப நான் சொல்றது வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னால். I am telling that happened before 10 or 15 years. அப்ப உள்ள ஒரு மாடல் கார். It was a model car in those times. faith homeல மரத்தடியில அப்படியே குப்பை மாதிரி கிடக்குது. And it was parked under the faith home under a tree. அப்ப நான் என்னன்னு கேட்டேன், இது என்ன கார் விசுவாசி நம்ம faith homeல இந்த கார் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? I asked in the faith home and we will not use this car. அப்ப அவங்க சொன்னாங்க, And they said, இது நம்ம ஒரு விசுவாசி பையனுடைய கார். and this is the believer boy's car. கார்னா அவனுக்கு உயிர். And he was like, he had a life, great life to this car. அவன் என்ன பண்றானோ இல்லையோ காலையில எந்திரிச்ச உடனே எங்க தான் இருப்பான்? கார்ல தான். And whether he do anything or not in the morning, but he will stand in the car early in the morning. பட் சிக்காய் அவன் இறந்துட்டான். And he fell sick and died. செத்துட்டான், பையன் செத்துட்டான். And the boy was dead. இப்போ என்ன பண்றது? Now what to do? இந்த காரை பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்கு அவன் நினைவு வருதான். அதனால காரை கொண்டு வந்து எங்க விட்டாங்க போன்னு. Whenever they see the car and they get the remembrance of the boy, and so they left the car in the faith home. அது இங்கேயே கிடக்கட்டுன்னு கொண்டு விட்டு போயிட்டான். And they said that let it be in the faith home. இப்படி யாராவது இருக்கீங்க? Is there anyone like this? இப்ப சமீபத்துல பார்த்தேன். And recently you see ஒரு ஆளுக்கு வந்து BMW கார் ரொம்ப பிடிக்கும். a particular person, he was likened to this BMW car. அவர் செத்துட்டார். And he died. அவங்க பையன் அவருடைய நினைவா BMW காரோட புதைச்சிட்டான். பாத்தீங்களா? The boy has a remembrance and he buried his father along with his BMW car. பாத்தியா யாராவது அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. BMW காரோட கொண்டு போய் கல்லறைக்குள்ள வச்சிட்டான். போடா அவங்க அப்பா அதுக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லி. He kept the father in the sepulcher with BMW. அவர் எங்க அங்க இருக்காரு? அவர் போயிட்டாரு பாதாளத்துக்கு. And now அங்க காரை ஓட்டுவாரு. he entered into hell whether he drive the car. இப்படி எல்லாம் சந்ததிகள் உலகத்துல இருக்கு. And such generations are in நீ this world. உலகத்துக்காக கண்ணீர் வடிக்காத. And you should not shed tears for the worldly things. உனக்கு பரிசுத்தத்துக்காக உன் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக இயேசு சிலுவை சுமந்துட்டு போகும்போது சொன்னாரு, நான் சிலுவை சுமக்கிறேன், ஐயோ இயேசுவே சுமக்கிறேன்னு அழாத, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுன்னு சொன்னார். For your holiness, for the holiness of the children, and Jesus said, and you cry for me and cry for your children's sake. கண்ணீர் விட்டு அழுகிறவன் கம்பீர சத்தத்தை ஒரு நாள் கேட்பான். And they that are sowing in tears, and one day they will hear the joyful sound. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11-12 பார்க்கும் பொழுது, And when you look into Ezra chapter 3 verse 11 and 12, எஸ்ரா 3:11-12 கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கெம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். இங்கே ரெண்டு கூட்டம் ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார். here the two groups of people were appointed. இங்க கம்பீரமா ஒரு குரூப் கத்துது. And one group is shouting greatly. இன்னொரு பகுதியில ஒரு கூட்டம் ஜனங்கள் கண்ணீரோடு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. On another side the people or they were looking with tears. ஒன்று இளைய சமுதாயம், ஒன்று மூத்த சமுதாயம். And one is elder generation and one other is a younger generation. ரெண்டு குரூப் நின்னுகிட்டு இருக்காங்க. And both the groups are standing. இந்த ரெண்டு குரூப் நின்னுகிட்டு இருக்கும்போது இளைய சந்ததி என்ன செய்யுது? கம்பீரமாய் சத்தமிடுறாங்க. So when the both groups are standing, the young generations, and they are making a great shout. ஆனா வயசானவங்க பழைய ஆளுங்கலாம் அத அப்படியே பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சாங்க. And they that are old and they that are elders, and they looked and they shed tears. ஏன்? Why? அங்க ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டது. Because and they laid the foundation of the temple. ஒரு ராபோஜனம் என்பது உன்னை அஸ்திபாரம் போடுற ஒரு டைம். So communion is a time to make or lay a foundation in your life. ஒருவேளை இடித்து போடப்பட்டிருக்கலாம். Sometimes it may be broken down. உன்னுடைய வீடு இடிக்கப்பட்டிருக்கலாம். Your house may be broken. உன்னுடைய பிரதிஷ்டை இடிக்கப்பட்டிருக்கலாம். Your consecration may be broken. உன்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கலாம். Your temple may be broken. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தடுமாறி இருக்கலாம். Your spiritual life may be stumbled. ஆனா இந்த சுத்திகரிப்பு கூட்டம் இந்த ராபோஜனம் எல்லாம் மறுபடி அஸ்திபாரம் போடுற டைம். But this through this sanctification meeting and communion is time to place the foundation once இந்த again. அஸ்திபாரம் போடும்போது ஃபர்ஸ்ட் அஸ்திபாரம் போட்டத பார்த்த இந்த புதிய சமுதாயம் கம்பீர சத்தத்தோடு கத்திச்சு. So when they lay the foundation for the first time, the young generation, and they made a great shout. ஆனா ஏற்கனவே போட்டு இடிச்சு ஏற்கனவே இருந்ததை பார்த்தவங்க, இடிஞ்சு போனதை பார்த்தவங்க மறுபடியும் அஸ்திபாரம் போடும்போது நம்ம கண்களுக்கு முன்னாலேயே கர்த்தர் மறுபடியும் கட்டுறாரேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். And they that are broken down, and once it was built again, when made the foundation, and all the old and elders, and they were tears and shedding tears, and once it was renowned. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்வில் கம்பீர சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையில அஸ்திபாரத்தை திருப்பி நீ கரெக்ட் பண்ணு. Dearly beloved, if you want to hear the joyful sound, once again you have to lay the foundation in the right manner. சரியான அஸ்திபாரம் போடு. And you have to place a right foundation. ஒருவேளை நீ கடந்த காலங்களில் மணல்ல அஸ்திபாரம் போட்டிருக்கலாம்.
Sometimes you have made the foundation on sand. பெரிய காற்று, பெரிய மழை, பெரிய வெள்ளம் அதை அடிச்சிட்டு போயிருக்கும். The great sound of great rushing winds and the great floods may come and ஆனா இன்னைக்கு நீ மறுபடி கன்மலையில அஸ்திபாரம் போடு. But once again you have to lay the foundation on the rock. நீ அப்பொழுது எப்பொழுதும் கம்பீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Then you can rejoice and you can be joyful with him all the times. நீ அஸ்திபாரம் போடு, கர்த்தர் கட்டுவார். Lay the foundation and the Lord will build up. நாங்கள் எருசலேமை எழுந்து கட்டுவோம் என்று ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்பினார்கள். One group of people said that and we will arise and build up the Jerusalem. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சீயோனை கட்டி ஏய் ஏய் அல்ல உட்கார பிடிச்சு உட்கார வை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு After coming to the spiritual life, உன்னுடைய அஸ்திபாரம் சரியா இருக்கணும். your foundation must be proper. உன்னுடைய அஸ்திபாரம் சரியில்லைன்னு சொன்னா பிரச்சனைகள் வரும்போது நீ ஆட ஆரம்பிச்சிருவ. If your foundation is not right, when the problems comes and you may be moved or shaken. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு After coming to the spiritual life, அஸ்திபாரத்தை நீங்க உறுதிப்படுத்தணும். வாலிபர்கள் குறிப்பாக உங்களுடைய அஸ்திபாரம் கரெக்டா இருந்தாதான் future நல்லா இருக்கும். you have to make foundation strong or else your future will be right when you have to make it. ஏசாயா 44ல நான் பார்க்கும் பொழுது When we look into Isaiah chapter 26, 28, 27 வசனங்களை பார்க்கும் பொழுது 44, 26, 27 and 28 of Isaiah. எருசலேமை பார்த்து சீயோனை பார்த்து அஸ்திபாரப்படு, நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் பேசுகிறார். And looking unto Zion and New Jerusalem, the Lord is telling that lay the foundation and you shall be built up. 28 வசனம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி நீ கட்டப்படு, நீ அஸ்திபாரப்படு என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். And he is telling to Cyrus, thou shalt be built and thou the foundation be laid. நேற்று அஸ்திபாரம் போட்டவங்க எல்லாம் கம்பீர சத்தத்தோடு இருங்க. And they that have laid foundation yesterday be with a joyful sound. ஒரு சர்ச்சில் ராபோஜனம் தான் ரொம்ப முக்கியம். In a church the communion is very important. நமக்கு வேற ஒண்ணுமே முக்கியம் கிடையாது. And no other thing is so important for us. கன்வென்ஷன் வந்து அது கும்பல்ல நடத்துற ஒரு கூட்டம். And convention is a meeting which is அது ரட்சிப்புக்காக நடத்துறது. it is conducted for the salvation. புதிய ஜனத்துக்காக நடத்துறது. It is conducted for the new souls. ராபோஜனம் மட்டும் தான் உனக்காக நடத்தப்படுகிறது. The communion is the only thing which is conducted for your sake. ராபோஜனம் எடுக்கிறவன் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அங்கத்தினன். And they that are taking part in communion and they are the members of the body of the Christ. நீ மெம்பர் மாத்திரம் இல்ல, கம்யூனியன் மெம்பரா இருக்கணும். Not only you should be the member of the church and you must be the communion அப்போஸ்தல member. உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதான் அப்போஸ்தல சபை. And apostolic churches and they have tarried in the continuing bread of God and they were found in the apostolic fellowship. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. ஞானஸ்நானம் எடுத்த எல்லா விசுவாசியும் கட்டாயம் ராபோஜனம் எடுக்கணும். குறிப்பா சண்டே ஸ்கூல் டீச்சர் ராபோஜனம் எடுக்கலனா அடுத்த சண்டே ஸ்கூல் நீ எடுக்க கூடாது. All the believers and they have taken water baptism, especially Sunday school teacher, and you have to take part in communion. If so, and you should not come in the next நீங்க communion. என்ன காரணம்னாலும் சொல்லுங்க. And you may tell any other reasons. நேத்து ஒரு லோக்கல்ல இருந்து ஒரு ஃபோன். Yesterday a phone call from a local. எங்களை ஜெபத்துல கம்யூனியன்ல இருந்து வெளிய அனுப்பிட்டாரு. And during the praying of taking communion and they sent him out. என்னன்னு கேட்டேன். I asked what is the reason. என் பிள்ளை வீட்ல வந்து ஒரே அழுக கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா. My child ராபோஜனம் எடுக்க முடியலையேன்னு சொல்லி. And my daughter kept house and she was shedding tears and was crying a lot. என்னன்னு கேட்டேன். I asked what. ரெண்டு கூட்டத்தில் பங்கெடுக்காதவர்கள் ராபோஜனம் எடுக்க கூடாது. And they that take part in two meetings and they should not come in communion. நம்ம டீம்ல படை தளபதி தான் ஒருத்தர் சொல்லிட்டார். So they எழும்பு ரெண்டு கூட்டத்துக்கு உனக்கு வர முடியலன்னு நீ you are not a believer, get up, வெளிய போன்டா. Arise, if you are not coming for two meetings and you are not a believer, you please go ஒரே out. தூக்கிட்டான். அதோட பாதி வெளிய அழுதுகிட்டே போயிடுச்சு. எல்லாம் போச்சு, ரெண்டாவது மீட்டிங் வரலையே. And she went to the way with crying. ஆனா நானு தலைவர், நானு கடைசியில வந்தவனுக்குலாம் நேத்து சரி எழும்பிக்கோ போன்னு சொன்னேன். எனக்கு ரெண்டும் அப்படியே யோசிச்சேன். என் ட்ரைனிங்ல இருக்கிறவன் இந்த அடி அடிக்கிறான், நம்ம அப்படியே நேத்து விட்டு கொடுத்துட்டோமோன்னு யோசிச்சேன். I am a leader, but I allowed even they come in the last minute. I asked them to take part in communion. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கலன்னா நீ ஊழியம் செய்யறது ரெகக்னைஸ்ட் ஆகாது. அதுக்கு தான் நான் சொல்றேன். வேற When you are not taking part Lord's table, whatever the ministry that you are doing, it will not be recognized. நீ ஒரு 15 வருஷமா 4ஆம் கிளாஸ் டீச்சர் தான். நீ போன உடனே 4ஆம் கிளாஸ் சிலபஸ் அப்படியே ஒப்பிச்சிடுவ. ஆனா ரெகக்னைஸ்ட் ஆகாது. அந்த ஊழியத்துல ஆசீர்வாதம் இருக்காது, அபிஷேகம் இருக்காது, அந்த பிள்ளைகளுக்குள்ள ஜீவன் உண்டாகாது. For 15 years and you are a Sunday school teacher taking a 4th standard class and you will be memorizing all those things, but when you are not taking part in the Lord's table and your ministry will be not recognized and nothing will be advised to your children in the Sunday school. நம்ம டெய்லியே நடத்துறோம் ராபோஜனம். Are we conducting every day? ஒரு 3 மாசம் 2 மாசம் 2.5 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நினைச்சோம் நடத்துறோம். Once in 3 months or 2 months and 4 months we are conducting this communion. One day லைஃப்ல நீ அஸ்திவாரம் போடு. And you have to lay foundation in your life. மறுபடியும் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணு. And once again you have to rebuild your foundation. இல்லனா நீ கம்பீர சத்தத்தை கேட்க முடியாது. Or else you can hear the joyful sound. முழு புதிய ஏற்பாட்டு சபையினுடைய டார்கெட் எக்கால சத்தம் மட்டும்தான். The whole target of the New Testament church is the trumpet sound. அற்புதம், அடையாளம், பிசாசு துரத்துறது, பெரிய காரியங்கள்லாம் இரண்டாவது.
signs, wonders and changing of the demons, and these are all the secondary things. நீ எல்லாம் ஓடிட்டு கடைசில பிரைஸ் வாங்கலன்னா பிரயோஜனம் இல்ல, கம்பீர சத்தத்தை கேட்கலன்னா பிரயோஜனமே இல்ல. Running the race and if you are not able to win the prize, if you are not able to joyful sound, there is no use. 2 நாளாகமம் 15:14 பார்க்கும் பொழுது, When we look into 2 Chronicles chapter 15 verse 14, மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். ஆணையிட்டார்கள்னா பிரதிஷ்டை பண்ணினார்கள். and so they made the payments and they have consecrated. அந்த ஜனங்கள் பிரதிஷ்டை பண்றாங்க. அப்ப கம்பீரத்தோடு பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆண்டவரே நாங்க இப்படி செய்வோம்னு சத்தமா ஆர்ப்பரிச்சு அவங்க பிரதிஷ்டை பண்ணாங்க. They are making consecration with rejoicing, with a great shout, and we will do this. அவங்க பண்ண பிரதிஷ்டை என்ன தெரியுமா? So what is the consecration that they made? அவங்க பண்ண பிரதிஷ்டை என்ன தெரியுமா? You know what the consecration that was made by them? நகையை கலத்தி விடுவேன் அப்படியா? Removing the jewels, is இல்ல that? மீசையை எடுப்பேன், ஆனா ஓரளவு எடுப்பேன், ஹிட்லர் மாதிரி எடுப்பேன். I take the mustache, just is like that a little bit, இல்ல பிரெஞ்சு மாதிரி எடுப்பேன். or I will keep the French bird. அப்படியா? எப்படி பிரதிஷ்டை பண்ணாங்க அவங்க? How they consecrate? இல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவேன், இல்ல நகையை கலத்திடுவேன், மீசையை வைப்பேன், தாடியை வைப்பேன், காலுக்கு கீழே மட்டும் மீசை வச்சுக்குவேன், தாடி கண்ணுக்கு மேல மட்டும் வச்சுக்குவேன், அப்படி புதுசு புதுசா ஏதாவது பண்ணானா? So whether they knew all these new models as a consecration? அவங்க பண்ண பிரதிஷ்டை என்ன தெரியுமா? முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோம். So what is a consecration done by them with all the heart, and they will rejoice in God, முழு இருதயத்தோடு கர்த்தரை சேவிப்போம். and we will serve the Lord with all our heart. இதுதான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண பிரதிஷ்டை. And this is the consecration done by the people of Israelites in those அந்த times, பிரதிஷ்டையை தான் அவங்க மிகுந்த உற்சாகத்தோடு பண்ணாங்க. and with willingly and cheerfully, and they have done that consecration. 12 வசனம். Verse 12, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும். எது அவங்க பண்ண பிரதிஷ்டை என்னது? எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம். we seek the Lord God of their fathers with all their heart and all their soul. அடுத்து ஒண்ணு பண்ணா பாருங்க, அப்படி இந்த இஸ்ரவேல் சமுதாயத்துல முழு இருதயத்தோடு தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும்னா. And you tell another commandment that they that are not seeking the Lord and our God, they must be put to death. சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து. எப்படி என்ன பிரதிஷ்டை பாத்தீங்களா? ரெண்டு பிரதிஷ்டையில ஒண்ணு வந்து நாங்க முழு இருதயத்தோடு தேடணும், தேடாதவனெல்லாம் நெஞ்சிருங்க சபையில கொன்றுங்கங்கறான். See what the consecration, and they are not seeking with all their heart and all their mind, and they must be put to death in the church. இப்படி ஒரு பிரதிஷ்டை பண்ணும்போது அவங்க கம்பீரத்தோடு பண்ணாங்க. When they were making this consecration, and they made with great rejoicing and shout. நேத்து நைட் பயங்கரமா பிரதிஷ்டை பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு காலையில உங்க நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். Yesterday night you have consecrated, only you know your state in the present morning. அப்படிதானே? பிரதிஷ்டைங்கிறது ஆணி அடிச்ச மாதிரி நிக்கணுங்க, அப்படியே நிக்கணும். Consecration must you have to stand like you have prayers the name, இழுத்துக்கிட்டே போக கூடாது. and you should not drag it. இந்த பழைய காலத்து வண்டிகள்லாம் பிரேக் அடிச்சா நேரா இடிச்சிட்டு தான் போய் நிக்கும். So when you are using the vehicle in the past times, and when you are breaking down, உன்னுடைய உடன்படிக்கைங்கிறது தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். the Lord is looking your covenant. நீ பிரதிஷ்டை பண்ணீன்னா நீ அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். When you consecrate, you must be very strong in it. ஒரு சிலர் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டு திருப்பி வந்து உடைச்சிருவாங்க, இல்ல மாத்திக்குவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவாங்க. And some make consecration a little by little, and they will move or they will change the பாஸ்டர் consecration. வெஸ்லி அவர்கள் சொல்லும் பொழுது, Pastor SB when he says, பாஸ்டர் வெஸ்லி சொல்வாரு, பூர்வ எல்லைக்குரிய நம்ம ஆளுங்க இன்னும் மாத்தல, ஆனா வளைச்சிட்டாங்க. and they have not changed the ancient landmarks, but they have bent it. புரியுதா உங்களுக்கு? Can you understand? எல்லைக்குரிய அங்கதான் இருக்கு, அதை எப்படி வச்சுக்கிட்டாங்க? இவங்க கொஞ்சம் சைடா போறதுக்காக எப்படி எரிஞ்சுக்கிட்டாங்க, அப்படியே சாஞ்சிக்கிச்சு. The landmark is placed there only, but to go in their direction, and they have just made a little bend. நான் அரக்கோணம் வந்தபோது, When I transferred to Arakonam, அங்க ஒரு ஆள் இருந்தான். there was a man, அவன் என்ன சொன்னா, நீங்க வந்த உடனே ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படினா என்கிட்ட. and he said me, and I came here, I dreamed a dream. என்னன்னு? I asked what? இருக்கிற எல்லைக்குரியெல்லாம் நீங்க மாத்தி 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 நட்டிட்டே போறீங்கன்னு. And you are changing all the landmarks, and one by one little, and you are moving it. அவன் பெரிய வதண்டாவதமான ஆளு. And he was a strange person, அவனுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. and you don't have two eyes. ஆனா பண்றதெல்லாம் தரிசனம் சொப்பனம் இப்படி சொல்லிட்டே இருப்பான், எல்லாரையும் குழப்பிட்டே இருப்பான். But what he used to tell, I was seeing the visions and dreams, and it அவன் confused சொல்றான், everyone. நான் உங்களை பார்த்தேன், நீங்க நட்டப்பட்ட கல்லெல்லாம் புடிங்கி 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 நட்டிட்டே போறீங்க. I have seen that, and whatever it was planted, you were plucking it, and you were planting on some other way. இவனை பத்தி எனக்கு தெரியாதா? Don't I know about this person? நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ இவன் எங்க சுத்தி வரான், பூர்வ எல்லைக்குரிய நான் மாத்துறேன்னு சொல்ல வர போறான். And so what he want to say, that I am changing the ancient landmarks. நீ பார்த்த தரிசனம் கரெக்ட் தான். What the vision you have seen is correct, என்ன I said. என்னன்னா, I asked what? எல்லாம் தப்பு தப்பா நட்டி வச்சிருக்க, நான் கரெக்டா எடுத்து நட்டிட்டே வந்தேன் அப்படி. And I have learned எல்லாம் தப்பு தப்பா நட்டி இருந்தானுங்க, நான் இப்ப கரெக்டா வச்சிருக்கேன், நான் that which அதோட was ஆஃப் ஆயிட்டான். that which was melted up wrongly, now I was placing it the right way.
எப்ப பார்த்தாலும் தரிசனம் சொப்பனம் தரிசனம் சொப்பனம் தரிசனம் சொப்பனம். ஆனா ஃபெய்த்தம்ல 2-3 பேர் இருப்பானுங்க, 3 பேரும் அடிச்சுக்குவானுங்க. All the times I used to say at the visions and dreams, and there will be 3 or 4 in the faith homes, and they will fight each other. ஃபெய்த்தம்ல 3 பேர். There are 3 in the faith home. ஒருத்தன் மார்க்கெட்டு, கடைக்கு போறது, எல்லா வேலையும் செய்வான். One is marketing and he will do other works. இவன் கண்ணு தெரியாத ஆளு, ஒரே சொப்பனம் தரிசனம் தான். ஆனா ஜெபிக்கிறதுல இவனை உலகத்துல நான் இதுவரைக்கும் இவனை பீட் பண்ண ஆளே பார்த்ததில்லை. 24 hours ஜெபம் பண்ணுவான். And he's a blind and he will see visions and dreams, and there is no one to beat him in prayers because he pray for up to 24 hours. இன்னொரு ஆளு பாய் போடுறது, இது 3 அசிஸ்டன்ட் வச்சிருந்தாங்க. And another they have spreading the mats, and there were 3 assistants in the faith home. நான் எங்கேயோ அப்ப நான் கன்வென்ஷன் பிரசங்கி கிடையாது, பட் கன்வென்ஷனுக்கு எங்கேயோ போயிட்டு வந்தேன். I was not a convention preacher on those times. I went to a convention at the time. இந்த கண்ணு தெரியாதவனுக்கு இன்னொருத்தனுக்கும் அடிதடி சண்டை, கம்பு எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டாங்க. And one was a blind and another person, and there was fighting, quarreling among them, and they were beating each other. நான் வந்தேன். I came. சனிக்கிழமை சாயங்காலம் வந்தேன். I came Saturday evening. விஷயத்தை சொன்னாங்க. They informed the matter. சனிக்கிழமை நைட்டு 10 மணி ஜெபத்துல அனௌன்ஸ் பண்ணிட்டேன். 3 பேரும் நாளைக்கு சாயங்காலம் 5 மணியோட விசுவாச வீட்டை காலி பண்ணி விட வேண்டும். And Saturday night at prayer I announced that the 3 of you have to empty the faith home by tomorrow evening. நாளை மாலை 5 மணிக்கு 3 பேரும் விசுவாச வீட்டை நெஞ்சணும். ஃபெய்த்தம்ல தங்கப்படாது. இனிமே உனக்கு 3 பேருக்கு சாகர வரைக்கும் என்ன கிடையாது, ஃபெய்த்தம்ல இடம் கிடையாது. Tomorrow evening by 5 o'clock, and you have to vacate the faith home, and there are no more room for you in the faith home. நான் பாம்பை வளர்ப்பது இல்லை. I am not growing the snakes. அதனால தான் நம்ம பையங்க கூட ஒரு சிலர் தப்பு பண்ணானே, சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருக்கேன் நான். So when I ask them and commit the mistake, I will not allow them into the church. இங்க வந்துட்ட பிறகு தப்பு செஞ்சிட்ட பிறகு வெளிய இருந்து நீ தப்பு செய்யலாம், பட் இங்க வந்து தப்பு செஞ்சினா வெளிய தூக்கிடுவோம். Staying out you can do the wrong, but when you come here you should not commit mistakes or wrong things, and if you do so you must go out. உடனே அப்படியே ஜனங்களுக்கெல்லாம், ஏன்னா அதுல கண்ணு தெரியாதவருக்கெல்லாம் ஓட்டு ஜாஸ்தியா இருந்துச்சு. And those were blind and the vote was so no for him. அப்ப நான் சொன்னேன், அப்பா யாராவது நான் 3 பேரை வெளிய அனுப்புனதுக்கு ரொம்ப துக்கப்பட்டீங்கன்னா உங்க வீட்ல வச்சுக்கோ. If anyone is grieving to sending these 3 out, you can keep in your house. ரொம்ப ஆத்தும பாரமா இருந்துச்சுன்னா என்ன செய்ய? நான் இப்படி அனௌன்ஸ் பண்ணேன், யாராவது அறவேக்காடு விசுவாசியாக இருந்தால் துக்கப்பட்டால் நீங்கள் இந்த 3 பேரையும் உங்கள் வீட்டில் அழகாக ஹாஸ்டல் மாதிரி வைத்து கடைசி வரை பராமரிக்கவும், உங்களுக்கு சபையில் எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, நீ சபையில் பிலீவரா இருக்கலாம். 3 பேரையும் அறவேக்காடு விசுவாசிகள் வைத்துக் கொள்ள உடனே. அறவேக்காடுன்னு சொன்ன பிறகு எப்படி வைப்பான்? ஒருத்தனும் ஏத்துக்கல. And none accepted them. நான் இப்படி தான் சொன்னேன், ஆஃப் பாயில் அறவேக்காடு இப்படி டீம் எல்லாம் இப்படி 3 பேர் மேல ரொம்ப இறக்கப்பட்டீங்க அப்படின்னா நான் பாம்பை வெளியே துரத்துறேன், நீ பிடிச்சி வச்சுக்கோன்னு சொன்னேன். I am sending the snake out and all the half-boiled believers, and you can take them in your house. அவன் சொல்லுவான், ஒரு டைம் வந்துச்சு ஒன்று என்கிட்ட சொல்றான், என்னைக்கு நான் அடையாறு போகிறேனோ அன்றைக்கு தான் அடையாறு சரியாகும்னா. டே நீ போயிடம் தெரியாம சாமி ஆடிட்ட, உன்னை இனிமேல் ஃபெய்த்தம்லேயே வைக்கப்படாது. இவர் ஊழியத்துக்கு வருவாராம், கண்ணு தெரியாதவர். இவர் அடையாறு வந்தாதான் அடையாறு என்ன எப்படி வருதா, ஷைன் பண்ணுமா, சரியாயிடுமா. And he's a blind, and he said that, and when he go to Adiyar, the Adiyar will shine. சமீபத்தில் நான் மதுரையில் இருக்கும்போது ஒரு நாள் இவனை பார்க்குறேன், பிரைஸ் தி லார்ட் துரப்பாஸ்டரான்னு வந்து நின்னான், கண்ணு தெரியாத ஆளு. And recently the blind came to me, or you Pastor Durai, and came before me. நீ எப்போ எங்க வந்தேன்னு? உங்களை தேடி தான் வந்தேன். And I asked, why did you come here? நான் மதுரையில ஊழியத்துக்கு வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். And for a ministry I came to Madurai and just came to visit you. இது யார் ஒரு அம்மா பக்கத்துல நிக்குது, ஏன் எங்க வீட்டுக்கார அம்மானா? ஓ சரி, ரைட், ஓகே. And the woman nearby and said, and she is my wife. எனக்கு பையன்லாம் இருக்கான். And have all. ரைட். அப்ப நீ அடையார் போய் எல்லாரையும் சரிப்படுத்துறதுல என்னாச்சு? And asked her, what is the ministry that you said that அந்த சோப்பன அந்த சோப்பன அந்த தரிசனம் எல்லாம் என்னையாச்சு? நான் கேட்கல. பாவம், அவன் பாவம், அவனுடைய அறிவு அவ்வளவுதான். வா வந்து உட்காரு, உடனே காப்பி கொடு, சாப்பாடு கொடு, இந்த 1000 ரூபா. உடனே சென்ட்ரல் பாஸ் வெளியே போறாரு, என்னை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டா நல்லா இருக்கும், சென்ட்ரல் பாஸ் கார்ல ஏற்றி விட்டு நீ போய் பஸ் இறங்கி போய் வாழ்க. நம்முடைய ஊழியம் நம்ம யாரையும் பகைக்கிறது இல்லை. Our ministry that we hate not others. நீ பிரதிஷ்டை பண்ணணும். You must consecrate. கர்த்தரை தேடாதவன் எவனோ கொலை செய்யப்பட கடவன். They that seek the Lord not, and they must be put to death. இப்படி யாராவது பிரதிஷ்டை பண்றீங்க? Is anyone is making such consecration? ஆனா பிரதிஷ்டையில அது முக்கியமல்ல, கர்த்தரை நாங்கள் முழு இதயத்தோடும் தேடுவோம், அது கம்பீர சத்தமா சொன்னாங்க. And that is not important consecration, that we will serve the Lord with all our heart, and that is very important with கம்பீர சத்தத்தோடு நீ பிரதிஷ்டை பண்ணு, தீர்மானம் எடு. You have to make the determination decisions with grateful and joyful sound. முழு இதயத்தோடு நான் தேவனை தேடுவேன். I will seek the Lord with all my heart. ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தை விட்டு வர்றான்னு சொன்னா அதுக்கு மெயின் ரீசனை சொல்றேன். I will tell the main reason for the servant of God coming out of the ministry. ஒரு விசுவாசி வாழ முடியாம வீட்டை விட்டு வெளியே வருது அப்படினா அதுக்கு ரீசன் சொல்றேன். If the believer is not able to live in the house and coming out, I will tell the next reason. எப்போ ஒரு ஊழியக்காரன் ஊழியம் வேண்டான்னு வெளியே வரானோ அவன் கர்த்தரை நேசிக்கிறதுல குறஞ்சிட்டான், அதுதான். The servant of God, when he was leaving the ministry, because not liking the ministry, is dead, and he stopped to love the Lord. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், சுமக்கும். என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் மேல அன்பு இருக்கிற வரைக்கும் அவன் இந்த ஊழியத்துல சம்மர் சாட் அடிப்பானே தவிர வெளியே வர மாட்டான். And love beareth all things and careth all things and endureth
with all things, and whatever comes, and he will live, and he will love the Lord Christ, and he will stand in the ministry. அதே போல ஒரு மனைவி வேண்டாம் புருஷன் வேண்டாம்னு சொல்லி விலகி வர்ற ஒரு டீம் அவனை நேசிக்கிறதுல குறைவு வந்தனால தான் அவன் வெளியே வரான். And likewise the wife or husband, when they are not loving each other, when they are coming out, it means that and they were shorter or they become limited in their love. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவர் வீட்ல வந்து பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிறீங்களா? நான் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு உங்களை வந்து லேப் மாதிரி சோதிக்க முடியாது. I cannot come and test like a lab in your house. அன்பு சரியா இருந்தா கிறிஸ்துவின் அன்பும் அந்த புருஷனை நேசிக்கிறதோ அதுல குறைவில்லாம இருந்துச்சுன்னா அழகா போய்கிட்டே இருக்குங்க. When the love is proper, when the love of Christ is proper in you, and it will be immeasurable in you, and you will continue. phone பிரச்சனைகள்ல अनेகர் வாழ்க்கையை விட்டுறாங்க. And many have lost their life because of the phone problems. Dress வாங்கி கொடுக்கலன்னு வாழ்க்கையை விட்டுறாங்க. And because of giving the dress garments, and they lost their life. இப்படி எல்லாம் உலகத்துல பாருங்க சின்ன சின்ன காரியத்துக்கு உலகத்துல இல்ல சபையில இப்படி நடக்குது. Even for small matters, and such incidents happens in not only the world, also in the church. மதுரையில ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. And they fixed date for a boy and girl. பாஸ்டர் ஜோயல் வச்சு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கல்யாணத்துக்கு. இன்ன அந்த பையன் இந்த பையன் உனக்கு பையனை பிடிச்சிருக்கா? ஆமா. பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ரைட். படிப்பு கிடிப்பு சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி ஓகே ஆபீஸ்ல போய் எழுதிட்டு வந்துட்டாங்க. Before Pastor Joel, and they fixed the date, and they asked whether you like this boy, and asked the girl like this girl, and telling this and register the time and certificate. அதுக்கு முன்னாடியே வீட்ல போய் சோறு சாப்பிட்டு வந்துட்டாங்க. இவன் அவன் வீட்ல போய் விருந்து சாப்பிட்டு வந்துட்டான். பஜ்ஜி சர்ச்சி எல்லாம் சாப்பிட்டான். And before they had a feast in each other's house. இப்ப பாஸ்டர் முன்னால வந்து சம்மதம் தெரிவிச்சாச்சு. And now they came before pastor and they tell the acceptance. ஆபீஸ்ல போய் ஃபுல் டீடைல் எழுதி கையெழுத்து போடுறாங்க. They went to the office and they gave the full details and their signatures. கையெழுத்து முடிஞ்சி அந்த நோட்டீஸ் ஆஃப் மேரேஜ் கொண்டு வந்து பாஸ்டர்ட்ட கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. After signing, and they will bring the invoice to the pastor and they will make the fixation. கையெழுத்து போட்டு வர்றதுக்குள்ள இந்த பொண்ணு இந்த பையனை வேண்டவே வேண்டான்டா. So before getting signature, and boy told, I don't want this boy. அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னே தெரியல. And the parents do not know what to do. பொண்ணு வீட்டுக்காரனுக்கு அப்படியே அந்த பிள்ளை என்ன பண்ணலாம்னு தெரியல. அடிச்சு கொண்டலாமான்ங்கறான். ஆனா என்ன பண்றது? சர்ச்சுக்குள்ள வச்சு என்ன பண்றது? ஏன் வேண்டானா வேண்டாம். And they said, I don't know the reason, but I don't want. பையனை பார்த்தா பேயறஞ்ச மாதிரி ஆயிட்டான். என்ன வேண்டான்ட்டாளே இவா. And looking at the boy, and he was like one was possessed by demon, and because she said, I don't want this boy. கடைசில பாஸ்டர்ட்ட கொண்டு போய் விட்டாங்க. At last, and they made him to say, எனக்கு வேண்டாம் பாஸ்டர். எனக்கு வேண்டாம் பாஸ்டர். I don't want pastor. சரி அப்ப உனக்கு வேற ஆள்கிட்ட தொடர்பு இருக்கா? Do you have any connection with another boy? அப்படில நான் ஆள் கிடையாது. அப்ப எதுக்கு ரீசனை சொல்லி நான் ஒத்துக்கறேன்னாரு. And tell me the reason, I will accept. அவர் கையெழுத்து நல்லா இல்ல. ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டாங்க இல்லையா? முதல்ல பையன் கையெழுத்து போட்டான். ரெண்டாவது பொண்ணு கையெழுத்து போட்டா. இவன் ரெண்டாவது கையெழுத்து போடும்போது பார்த்தாட்ட பாவி கையெழுத்தே உனக்கு போட தெரியாது. அவன் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு நினைச்சாலோ தெரியல. வேண்டவே வேண்டாம் இவன் வேண்டாம். கடைசி வரை கல்யாணமே இல்ல போட்டா. And looking at the boy's signature, it does not need, and so she said that I don't want this boy because CPM ல it is CPM ல வெக்கமா இருக்கு. I feel shame to tell this. அப்போ இவ என்ன நினைச்சிருக்கா? புருஷன் எப்படி இருக்கணும்? பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாளோ? So what? பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறா. எப்படிலாம் பிள்ளைங்க இருக்கு பாருங்க. புத்தி எங்கெல்லாம் போய் நிக்குது பாருங்க. See how the understanding of the girls are moving and standing. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை கட்டி வச்சிட்டா நாங்க என்ன ஆவறது? அவ இவ பேர் எழுதுவான். இப்ப கலெக்டர் ஆயிட்டாலே கையெழுத்து தலைகீழ தான் இருக்கு. ஒரு உன் பையன் கலெக்டர் ஆயிருவான். நானா எப்படி கண்டுபிடிச்சான்னு அவன் எழுதுற எழுத்துலயே தெரியல. உன் பிள்ளை டாக்டர் ஆயிருவான் எப்படின்னா அதான் ஒருத்தனுக்குமே புரியல அப்படிமா. இது உலகத்துல சொல்றது. நாட்டு யாராவது டாக்டர்ஸ் யாராவது துக்கப்படாதீங்க. உலகத்துல இருக்கு. கையெழுத்து ஒரு மாதிரி கிரிக்கிட்டானா அவன் கலெக்டர். ஒண்ணுமே புரியலன்னா அவன் டாக்டர். அப்ப பார்த்தா நம்ம பசங்களா டே அப்ப நம்ம எல்லாம் ஆயிருவோம்னு நினைச்சிருவான். அப்படி அல்ல. அந்த பொண்ணுக்கு வந்து ரசனை எதுல இருக்கு? And she have some admiring quality. அபிஷேகத்திலேயோ குடும்ப வாழ்க்கையிலேயோ நல்ல வேலையிலேயோ நல்ல சுபாவத்திலேயோ அவ மைண்ட் இல்ல. அவ மைண்ட் எதுல இருக்கு? இதுல தான் இருந்திருக்கு. And not in anointing, not in good job and any other affairs, and she was having admiring only to this teacher. சரி இதுக்கு நான் ஒரு இது சொல்றேன். ஒரு அதாவது விதைச்சதை அறுப்பது எப்படின்னு நான் சொல்றேன். I tell you on how to reap that you have sown. பாவம் அந்த பையன் ரொம்ப துக்கப்பட்டு அப்படியே போயிட்டாங்க. And this boy grieved a lot and left the place. இந்த பொண்ணுக்கு அது பிறகு கல்யாணம். அவங்க என்ன பண்ணுவாங்க? இனி பையனை பார்க்கறாங்களோ இல்லையோ எதை பார்க்கணும்? கையெழுத்து தான் பார்க்கணும். Whether they look the boy or not, and they have to look for the signature. நடந்தது என்ன? You know what happened? அந்த பையனுக்கு அவங்க வீட்டுல சொல்லி கிள்ளி ஆறுதல் படுத்தி இவ இல்லைன்னா எவ்வளவு பேர் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அவனை திருப்பி ஒரு சபையில ஒரு அருமையான CPMல கல்யாணம் முடிஞ்சு அவன் நல்லா இருக்கான். Comforting the boy, and they made arrangements for the boy, and now he was now leading a better life in his life. அதுக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு யாருமே மாப்பிள்ளை பார்க்க மாட்டேன். எந்த ஊழியக்காரங்கிட்ட போனாலும் யாரு அவளுக்கா அவளுக்கு எல்லாம் வேண்டாம்ப்பா விட்டுறான்ட்டான்.
And then after no servant of God took steps to see right. எங்க போனாலும் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஐயோ நீ பேரை கெடுத்துட்டியே, இனிமே எவனை போய் பார்க்கிறது, இப்படியே சொல்லி ஒரு 6-7 வருஷம் போயிடுச்சுங்க. The parents said that no one can look after you, and for 6 or 7 years have passed for all these things. 7 வருஷம் கழிச்சு After 7 years, அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சு. and there was a settlement of marriage for her. நான் சொல்றது வந்து நாட் ஜோக்கு, சீரியஸா சொல்றேன். நீங்க என்னடா இதை விட்டுட்டு எங்கேயோ போறாருன்னு இல்லை, நான் சொல்றேன். கல்யாணம் கட்டுறவங்களாம் இப்ப ரெடி ஆயிடுவாங்க, அதான் அதுதான் சொல்றேன். So I'm telling very seriously, and though they're going to marry, and you must be very careful. 7 வருஷம் கழிச்சு விருதுநர்ல அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் கிடைச்சிட்டான். After 7 years, and the girl got boy in Virudhunagar. கல்யாணம் பேசியாச்சு, And they married. கையெழுத்து போட்டாச்சு. இன்னைக்கு கையெழுத்து அவளுக்கு நல்லா இருந்துச்சு, ஓகே பண்ணிட்டா. And she got tell okay for the signature. இப்ப ரெண்டு வீட்லயும் சாப்பிட்டுலாம் முடிஞ்சது. And the feast was over in both houses. பேண்ட் வாசிச்சாச்சு. And they have read the band. கல்யாணத்துக்கு பேண்ட் ஃபர்ஸ்ட் பேண்ட் வாசியாச்சு, சபையில அறிக்கை வாசிக்கப்பட்டது. And the first announcement was given for the marriage. இப்போ பொண்ணுக்கு பையனுக்குலாம் துணி வாங்குறதுக்கு ஜவுளி கடைக்கு போயிட்டாங்க. And now they went to the shop to get the garments for the boy and இந்த girl. என்கேஜ்மென்ட், இந்த பொண்ணு பார்க்கிறது, இதுக்கு பையனுடைய தம்பி வரல. For the engagement and for all these things and fixations of marriage, and his brother did not come. பட் துணி எடுக்கிற இடத்துல யார் வந்துட்டா? பையன், தம்பி, அண்ணன், அக்கா எல்லாம் மொத்தமா வந்துருச்சு. ஏன்னா எல்லாருக்கும் மொத்தமா துணி எடுத்து ஓசில வாங்கிடுவாங்க இல்லையா, அதனால வந்துருச்சு. At அவ்வளவு the உள்ள time of taking the garments of the wedding, and all the brothers and sisters, they all came to the shop. வந்த இடத்துல தம்பி வந்து அண்ணனுக்கு கட்ட போற மனைவியாகிய இந்த சிக்னேச்சர் பார்ட்டியை பார்த்தான். And the one who was the brother of the sister and saw the signature of her. சிக்னேச்சர்னா இந்த கையெழுத்து சரியில்லைன்னு சொன்னால அவளை பார்த்தான். And பார்த்துட்டு அண்ணனை கூப்பிட்டு கேட்டான், ஏன்டா உனக்கு கண்ணு இருக்கா இல்லையாங்க? and looking into the elder brother, he asked, do you have eyes or not? யார் கேக்குறா? தம்பி கேட்டான். ஏய் இங்க வான்னு சொன்னா அண்ணனை, என்னடா உனக்கு கண்ணு இருக்கா? ஏன் என்னன்னு கேட்டா, இவளை எடா கட்டுற? அட போவி, வயசான கேச ஓந்தல்ல கட்டியாண்டா. ஐயோ எனக்கு துணியே வேண்டான்னு சொல்லிட்டு அவன் கடை விட்டு ஓடிட்டான். பையன் அதுக்கு பின்னால எரிஞ்சு ஓடி விட்டான். உண்மையா நடந்தது. எதை விதைச்சியோ அன்னைக்கு அவனை ஃபெய்த்தம்ல வச்சு கையெழுத்து சரியில்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டி நடு ரோட்ல அளவிட்ட பத்தியா? இப்போ பையனுடைய தம்பி வந்து சொல்லிட்டான், ஏன்டா உனக்கு கண்ணு இல்லையா? அம்மாவை கூப்பிட்டான். உனக்கு அறிவில்லை? நீ எல்லாம் போய் பார்த்தானே கேட்ட, எல்லா வீட்டுக்கெல்லாம் போய் சோறு சாப்பிட்டு வந்தில்ல, இந்த பொண்ணைய கட்டின வயசான கேஸு. அடப்பாவி டேய் வாடாண்ணா, இவன் ஓடனான் அவன் ஓடனான், ஜவுளி கடையிலே எல்லாரும் பிச்சுக்கிட்டாங்க. கல்யாணம் நின்று போனது. பரிதாபமான நிலவரம். So pathetic ஆனா state. விதைச்சிட்ட பாத்தியா? But you have sown now. விதைச்சதை இப்ப என்ன செய்யற? அறுக்கிற. But you are sowing or you are reaping. அதுக்கு தான் நான் சொல்றேன், ரொம்ப கவனமா இரு. So I am telling you, must be very careful. சிலது விதைச்ச உடனே முளைக்கும், சிலது 10 வருஷம் கழிச்சு முளைக்கும். And some sow when you are sowing seeds and it sprout immediately. ஆனா and some தேவன் after 2 years. கரெக்ட்டா வச்சிருப்பாரு. But the Lord will perfect the appointed time. டைமுக்கு அத என்ன செய்வாரு? முளைக்க வைப்பாரு. At time it will make you to grow. அதனால தான் சொல்றேன், கர்த்தரை நீ முழு இருதயத்தோடு தேடு. So I am telling you, you have to seek the Lord with all your அவரிடத்தில் heart. அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறும். And they that are loving him, and everything happens so perfectly in order. அவரிடத்தை அவர் அதிகமா நேசி. You love him more. முழு இருதயத்தோடும் கர்த்தரை நேசிப்போம் என்று அவர்கள் கம்பீர சத்தத்தோடு அவர்கள் முடிவு பண்ணினார்கள். And they took the dimension with a great shout, telling that I will love the Lord with all our heart. அடுத்ததாக ஏசாயா 44:23 பார்க்கும் பொழுது, Nextly, when we look at Isaiah chapter 44 verse 23, கர்த்தர் யாக்கோபை மீட்டுக் கொண்டார், ஆனபடியால் அவர்கள் கம்பீர சத்தத்தோடு துதித்தார்கள். and the Lord redeemed Jacob, and so they were praised him with shoutful joy. வாசி. வாண்டங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். கர்த்தர் உன்னை ரட்சித்ததுக்காக நீ டெய்லி கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை பாடி துதிக்கணும். You have to make a joyful sound, for the Lord have saved you. பரலோகத்துல நீ போனீன்னா பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். When you go to heaven, you will hear the voice of the songs. துதிப்பது என்பது பரலோகத்திலே ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். Praising is an important ministry in heaven. அதனால தான் பாடல்களுக்கு உலகத்துல பிசாசு கூட அதிக முக்கியத்துவம் கொடுக்கறான். And so for singing and the songs, and Satan is giving more importance in the world. விழுந்து போன தூதன் பக்கா மியூசிஷியன். The fallen angel, he was a perfect musician. அவனுடைய சரீரத்திலேயே அந்த மியூசிக் நியமிக்கப்பட்டிருந்தது. And the music was appointed in his body. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. It was mentioned in the book of Ezekiel chapter நீ 28. சிருஷ்டிக்கப்படும் பொழுதே மேல வாத்தியங்கள் நாதஸ்வரங்கள் உன்னில் சிருஷ்டிக்க ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. So when you are created, all the harps and organs which was appointed in you. இப்ப நம்ம போய் உட்கார்ந்துகிட்டு தட்டணும், அமுக்கணும், டங்கு டங்குன்னு அடிக்கணும், ட்ரம் அடிக்கணும், இதெல்லாம் செய்யணும். அவனுக்கு அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு அசைவிலேயே ஒவ்வொரு மியூசிக் இருந்தது. வாசிங்க அந்த வசனம். In every of his movements and there were music released. 28:13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம்,
மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. 28:13 of Ezekiel, it is said that it was prepared in thee. அவனுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மியூசிக்காக இருந்தது. In every of his movements and there were musics were found. அப்படி தேவனை துதிக்கிறது ஒரு அனுபவம். In such a way when we are praising God is an experience. ஒரு சிலர் எல்லாம் பாட்டுல பாத்தீங்கன்னா பாத்துக்கீங்களா, இந்த செத்து போனவங்க எல்லாம் கை தட்டினானா அப்படிதான் இருக்கும். இப்படி ஒரு கை விரல் தட்டுறது, ஒன்னு கையில தட்டுறது, காலில் தட்டுறது, இல்ல அப்படியே பரிதாபமா செத்து போன மாதிரி உட்காருது. அப்படி இல்ல, நீ கர்த்தரை பாடும் பொழுது கம்பீரமா பாடணும். Tapping in one fingers or making a very loud notes, and you should not like this, and you have to joyful make sound and you have to praise God. 81 சங்கீதம் முதலாம் வசனம். 81:1 of Psalm. 81:1 நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். நல்ல சத்தமா பாடணும், ராகம் போட்டு பாடணும். அது ஒரு வித்தை. You have to sing aloud and you have to sing with tune music, and that is a great gift. நம்ம பிள்ளைங்க எல்லாம் இப்ப பாட்டு போட்டியில சும்மா என்னத்தையோ பாடிட்டாலே இருங்க. So in singing competition our children are singing some of the. நான் தர்மபுரியில இருக்கும் பொழுது சில்ட்ரன்ஸ் இல்ல பாட்டு போட்டி விட்டேன். When I was in Dharmaburi, I used to conduct competition among the children. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் தான் போட்டிங்க. A competition between a girl and boy. சரியான போட்டி. It was a right competition. இவனை ஜெயிக்க வைக்கிறதா அவளை ஜெயிக்க வைக்கிறதான்னு ஜட்ஜஸ் தடுமாறுறாங்க. And the judges they could not take the decision whether to make her winning or the boy to win. அது ஒரு சின்ன சபை தான். It was a very small church. ஆனா அதுல ரெண்டுக்கும் சரியான போட்டி. And there was tough competition between two. பையன் பரலோகமே என் சொந்தமேங்கற பாட்டு பிடிக்கிறான். So Paralokam en sondame, the song was sung by the boy. பொண்ணு வந்து மகிமை தேசமே எந்த நீ சொந்தமே, அது அந்த லைன்ல போகுது. And the girl was singing a song in Mahimai ரெண்டு பேரையும் பாட விட்டா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். And when both are singing the song and we can keep on hearing. பையனும் எத்தனை ரவுண்ட்ஸ் விட்டாலும் விட மாட்டேங்கறான், பொண்ணு எத்தனை ரவுண்ட்ஸ் விட்டாலும் விட மாட்டேங்குது. And even the boy was not leaving and was singing for many rounds, and the girl is also singing for many rounds. இங்க எவனா பாடுவான்? Can anyone sing like this? பாட்டு பாடுன உடனே இவன் பெண்ணா மாறிடுறான், அப்படியே குழஞ்சி கிழிஞ்சி வெக்கப்பட்டு இப்படி எந்திச்சு போயிடுறான். He bent எல்லாம் பொண்ணா and he மாறி go down and பாட்டுன உடனே போட்டின உடனே கூட்டன உடனே ஜபம்ன உடனே எழும்பி நின்னுன உடனே இவன் டபக்குன்னு பெண்ணா மாறிடுறான், டவால்னு மாறிடுறான். And telling to sing the songs or to do other things, and they are immediately changing into like a girl. நிக்கணும், கர்த்தரை கம்பீரமா பாடணும். You have to stand, you have to sing with joyful கையை sound. தட்டு, Clap your hands. முழங்கால போடு, நல்ல ஆவியில நிறைஞ்சு பாடணும். Fill in spirit and sing the songs. அடையார்ல நாங்க ட்ரைனிங்ல எடுக்கும்போது 4 மணி ஜெபம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லா அந்த பாட்டு போயிடுச்சேன்னு சொல்லி 4 படி 5 படிலாம் தாண்டுவோம், டப 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 டபன்னு இறங்கி வருவோம். When we are in Adiyar training, when the songs are over and we will used to cross the 4 or 5 steps and we will come running to the hall. நாங்க பாட்டு கை பிச்சில பிடி பாத்துங்க, திரும்பி பார்க்கும் முறைக்கும் சிஸ்டர்ஸ் வந்துட்டான், 4 பேர் வந்துட்டானுங்களான்னு சொல்லி. We will start in high pitch and all the sisters will stare at us because these 4 have come to sing the song. விட மாட்டோம். We will not leave. யாராவது செத்துட்டா நாங்க நைட் உட்கார்ந்து நாங்க போயிட்ட உடனே சிஸ்டர்ஸ்லாம் பாப்பாங்க, இந்த டீம் வந்துருச்சா, சரி இனிமே இவனுங்க விட மாட்டானுங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எந்திரிக்க மாட்டான், மைக்க கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க, நாங்களும் விட்டுறது இல்ல, நாங்க வாட்டுக்கு பாடுவோம் நைட் ஃபுல்லா. Any death at the house and we will sing all together night, and they will look unto us and to us, the 3 of us, and they will not give the mic, and so the sisters will depart. பரலோகத்துல மௌனமே கிடையாது. So there is no difference in the heaven. பரலோகத்துல மௌனம் வந்து அரை மணி நேரம் இருக்கிறதாக பைபிள்ல சொல்லி இருக்கு. And there is no silence in heaven, only there were silence for half an hour. வெளிப்படுத்தல ஒரு இருக்கு, அரை மணி நேரம் பரலோகத்தில் மௌனம் உண்டாயிற்று. And there was silence in heaven for half an hour. அதுக்கு பிறகு அங்க 24 hours கிடையாது, நித்தியமா அது ஒரு இன்சிடென்ட்காக பிரேக் அடிச்சது. Then it is not for 24 hours, just for an incident it was break down, but it will இப்போ go for இப்போ அந்த சப்ஜெக்ட்ல நம்ம போக வேண்டாம். கம்பீரமாய் பாடுங்கள் and sing joyful song. நல்ல பாடு, பாட்டுக்கு ஓடி வந்துரு. You have to sing a song well. பாட்டு பாடு. You have to sing the songs. முதல்ல படி, இரண்டாவது பாடு. First read, then sing the song. நல்ல ராகம் போட்டு பாடு. Then make a tune and song. வீட்ல உட்கார்ந்து நல்ல பாட்டு கேளு. And hear the songs when you are at house. ஆண்டவரை உயர்த்து. Let's lift up the house. பவுலையும் சீலாவையும் ஜெயில்ல போட்டாங்க. And Paul and Silas was put in prison. ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? And what they did? பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடின பொழுது அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைச்சார். Paul and Silas when they started to sing praises to God and the Lord. உன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதுதான் பாடல். And revealing your hope, and that is a song. உன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துவதுதான் பாடல். And revealing your desire is a song. உன்னுடைய தீர்மானத்தையும் பிரதிஷ்டையும் வெளிப்படுத்துறதுதான் பாடல். Revealing your determination and consecration is a song. உனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம்னு உடனே டமால்னு நமக்கு எல்லாருக்கும் முழங்கால் போட்டுருவாங்க. ஏன்னா இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா நமக்கு விரோதமா எழும்புற எல்லாரும் தொலைஞ்சு போயிடணும். The weapon that is formed against me, it's so, and they will immediately put their knees down because and this song is. ஒவ்வொரு பாட்டு பாடும்போது நீ பாட்டுக்கு இங்க இருக்கணும்.
When you are singing every song and you have to be attentive. 9:15 இருந்து 9:45 வரைக்கும் பாட்டு worship நல்லா நீ பாடி கர்த்தரை ஒவ்வொரு மொழியிலையும் பாடி துதித்து கர்த்தருக்குள்ள கையை தட்டி ஆவியில் நிறைஞ்சிரணும். And 9:15 when they are singing the service of song and you have to fill in spirit and you have to fill in sing in all the languages. நான் விசுவாசியா இருக்கும்போது பாட்டுக்கார சிஸ்டர் எங்க வீட்டுக்கு வருவாங்க. இந்த பாரு இரண்டாவது பாட்டுல நீ ஆவியில் நிறைஞ்சு குழப்புன இனிமே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுமாங்க. When I was a believer and the singer sister come to my house to visit my house and she used to tell don't confuse me. அப்ப எங்க சர்ச்சில ராபர்ட்சன் பிரதர் பிரதர் and brother Robertson is a brother in my church. நாங்க ஒரு 5-6 பேர் ஒரே டைம்ல உள்ள வந்தோம். நான் ரொம்ப சின்ன வயசு. ஒருத்தர் வந்து போர்ட்ரஸ்ல ஆபீசர், ஒருத்தர் வந்து ஆடிட்டர், இப்படி ஒரு 4-5 பேர் நாங்க புதுசா ஒரே டைம் உள்ள வந்தோம். Officer in quarters and another auditor and 5 or 6 we are coming new to the church in the times. 5 பேரும் பாட்டு தொடங்கிட்டா டிவி பரத்துல புடிச்சிடுவோம். So when they are singing the songs and 5 of us and we will feel in spirit and will sing songs. எனக்கு அப்ப இப்பலாம் அந்த ஸ்பீட் இல்லன்னு வெக்கப்படுறேன். I feel very ashamed that I don't have speed now. சீயோன் வார்த்தை வந்துருச்சு அங்க நான் உட்கார மாட்டேன். If the word comes Zion there I cannot sit there. அந்த சீயோன்ங்கற வேர்ட் வந்த உடனே உச்சிக்கு தூக்குவோம். இவங்க ட்ரம் அடிச்சிட்டே இப்படி பாப்பாங்க சிஸ்டர் லான்சி. ஐயோ தொடங்கிட்டானுங்களே என்ன பண்ண போறானுங்க பாட்ட குழப்பிடுவானுங்களே. இந்த 5 பேரும் full speed ஆயிடுவோம். And Sister Lancy beating the drum and look into us and when the word Zion comes and we will go in full speed. அவ்வளவுதான். வீட்டுக்கு விசிட்டிங் வரும்போது சொல்லுவாங்க நீ பாரு நீ சும்மா இரு. நான் சொல்லுவேன் நான் இல்ல அவர்தான் கத்துனாரு. இப்படியே மாத்தி மாத்தி ஓடிட்டே இருப்போம். ஏன்னா அவங்க என்னதான் சொன்னாலும் எங்களால என்ன செய்ய முடியாது. கண்ட்ரோல் வராது. And when she come for visiting and she was to warn us but whatever she says we could not get the control. ஒரு சபையில ஒரு விசுவாசி இருந்தான். There was a believer in the church. உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். I have told you. பாஸ்டர் வந்து ஏதாவது எஃபெக்டிவான ஒரு சூடா வார்த்தை சொல்லிட்டாருன்னா ஹalleluyaன்றோம். If the pastor says any effective word and he will shout hallelujah. அந்த சபைக்கு ஒரு ஃபாரினர் வந்தாரு. A foreigner came to the church. அப்ப இந்த பாஸ்டர் சொன்னாரு அவனை கூப்பிட்டு தம்பி நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற வெளிநாட்டுல இருந்து ஆளுங்க வராங்க அந்த 4 நாள் அவர் மீட்டிங் நடத்துவார் நீ அமைதியா இருன்னு சொன்னாரு. And pastor said that and they are going to conduct meeting for 4 days so you must keep silence for the 4 days. நீ அப்படி அமைதியாக இருந்தால் when you keep silence like that நீ கால்ல போடுறதுக்கு செருப்பு இல்லாம கஷ்டப்படுற நான் உனக்கு செருப்பு வாங்கி தரேன். and you don't have slippers to wear and so I will get you a slipper. இவன் சொன்னா நீங்க நடத்தலையா பா வெளிநாடா ரைட் நான் அமைதியா இருக்கிறேன். and you said it is a foreigner okay I keep quiet. அந்த ஃபாரினர் ரொம்ப ஏதாவது இன்ட்ரஸ்டா சொல்லிட்டாருன்னா இவனுக்கு அப்படி வருவான் செருப்பு வந்துரும் டப்புன்னு உட்கார்ந்துரும் அமைதியா. If the foreigner tells something so interestedly and the word of shout hallelujah will come but he will keep quiet or thinking of the slippers. இப்படி 2 நாள் ஆகி போச்சு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாள் இவன் அமைதியா இருந்ததை பார்த்து பாஸ்டர் பரவாயில்ல செருப்பு இவ்வளவு ஒர்க் பண்ணுதே அப்படின்னு விட்டார். 3ஆவது நாள் சூடு பிடிச்சிருச்சு. இவன் பல்ல கடிச்சு உட்கார்ந்து பார்த்தான் இவனுக்கு ஆவியில உட்கார முடியல. கடைசியில கத்திட்டான். நார்மலா கத்துறது எப்பொழுதும் எப்படி தான் கத்துவான் அல்லேலூயா ஆமென் அப்படின்னு தான் பேசுவான். அன்னைக்கு இவனுக்கு கத்துறதுக்கு செருப்பு கிடைச்சாலும் சரி செருப்பு கிடைக்காட்டாலும் சரி அல்லேலூயான்ட்டான். எப்படி அவனுடைய கம்பீரத்தை அடக்கிறதுக்கு யாருக்கும் சக்தி இல்ல. I don't have the power to reduce it through a joyful sound. உனக்குள்ள இருக்கிற ஜீவனை அடக்கி வைக்க முடியாது. and you cannot quench the life in you. நீ கம்பீரமா பாடு. you must sing a joyful sound. நீ பாடுறத பார்த்த உடனே பிசாசு பாப்பான் இவன் என்ன செத்து போயிடுவான்னு நினைச்சோமே எழும்ப மாட்டான்னு நினைச்சோமே இனிமே ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான்னு நினைச்சோமே இவன் செஞ்சிட்டான் எழும்பிட்டான் அவன் கிளம்பி போயிடுவான். looking into the song that you sing and he is thinking that he will not rise up and he will feel shame. பிசாசுடைய முதல் தந்திரம் உன் நாவை கட்டுறது. the first craftiness of a devil to bind your tongue. உன் நாவை கட்டிட்டானா நீ துதிக்க மாட்ட. when you bind the tongue and you cannot praise him. கை தட்ட மாட்ட. you will not clap your hands. முழங்கால் போட மாட்ட. you cannot bend your knees. பாட்டுத்தாள் உன் கையில இருக்கும் ஆனா பாட மாட்ட. you will have the song sheet and you will not sing the song. கை வந்து paralyzed ஆகல நல்லதா இருக்கு ஆனா கை தட்ட மாட்ட. hands are not paralyzed but you will not clap the hands well. அதனால தான் நாவின் கட்டுகள் அவிழ்த்த பொழுது அவர்கள் தேவனை துதித்தார்கள். so when the bindings of the tongue were removed and they started to praise God. கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். and the Lord redeemed them. நான் ரட்சிக்கப்பட்டவன். I am the saved என்னால எப்படி one. மௌனமா இருக்க முடியும்? and I cannot keep quiet. அதுதான் கம்பீர சத்தம். and that is the joyful sound. ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்னை சுகமாக்கினார் நான் எப்படி மௌனமா இருக்க முடியும்? and the Lord saved me and healed me and how can I keep silent? ஒரு காலத்துல பேதுரு மறுதலித்தவன் சபித்தவன் சத்தியம் பண்ணினவன். and one day Peter was the one who denied and betrayed and he was the one who cursed and இப்ப அபிஷேகம் கிடைச்சிருச்சு. now he got anointing. இப்ப வந்து அவங்க சொன்னாங்க நீ இயேசுவின் நாமத்தை குறித்து பேச கூடாதுனா. now he is telling that in the name of Jesus that you should not pray to it. அவன் என்ன சொன்னா தெரியுமா? and what he replied you know?
நான் மனுஷனுக்கு செவி கொடுக்கணுமா தேவனுக்கு செவி கொடுக்கணுமான்னா? Should I hearken to the men or to the word of God? நான் தேவனுக்கு செவி கொடுப்பேன். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசிக்கிட்டே இருப்பேன். I hearken to God and I speak on the name of Jesus. அருமையான தேவனுடைய ஜனமே, நீ கம்பீரமாய் இந்த நாட்கள்ல மாறினாதான் உனக்கு கம்பீர சத்தம் கேட்கும். Dearly beloved, when you are having the desire to sing the joyful sound, and you will hear the joyful sound voice. 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், கர்த்தரை நம்புகிறவர்களே கம்பீரமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். And 5:11 of Psalm is that they that are trusting of the Lord, and you have to make a joyful sound in him. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறதில்லை. And they that are trusting in the Lord, and thou shalt not be confounded forever. இந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. And this hope will not put you in shame. கர்த்தரை நம்பு. You must trust in the Lord. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், And trusting by the Lord men, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், and trusting rather than men, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது பற்றுதலாய் இருப்பது நலம். it is good to be in confidence in the Lord. கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் இருக்கிறது. And there will be a great refuge for thee that believe or trust in the Lord. உனக்கு விரோதமான வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் அழிப்பார். And the Lord will destroy the powers working against you. நீதிமொழிகள் 11:10 பார்க்கும் பொழுது, When we look in Proverbs chapter 11 verse 10, நீதிமொழிகள் 11:10, நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும், துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும். நீதிமான்கள் நல்லா இருந்தா பட்டணம் களிகூரும், துன்மார்க்கர் அழிஞ்சா கம்பீரம் உண்டாகும். when the righteous rejoiceth, and they will be God well, when the wicked perish, and there is shouting. உன்னுடைய ஜீவியத்துல தோல்விகள் எல்லாம் அழிய அழிய உனக்குள்ள கம்பீரம் உண்டாகணும். உனக்குள்ள இருக்கிற துன்மார்க்கம் உன்னை விட்டு வெளியே போகும் பொழுது உனக்குள்ள கம்பீரம் வரும். When the failures are going down from your life, and all the wickedness is removed, and the joyful sound of shouting will be in your house. உனக்குள்ள தோல்வி இருக்கிற வரைக்கும் கம்பீரம் வராது. Till you have failures, and there will not be rejoicing in you. தடுமாற்றங்களும் விழுகை இருக்கும் பொழுது உனக்கு கம்பீரம் வராது. So when you are having failures and falling, and you will not have the shouting. கடைசியாக Last, என்னாகமம் 23:21, 23:21 of Numbers. என்னாகமம் 23:21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இது ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. And this shows prayer life. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. A great shout of a king is in them. இது உன்னுடைய ஜெபம் தான் ரொம்ப முக்கியங்க. Your prayer is very important. நல்லா ஜெபிங்க. You must pray well. உங்களுக்கு பப்ளிக்ல ஜெபிக்கிறதுக்கு வெக்கமா இருந்துச்சுன்னா இயேசு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அறை வீட்டுக்குள் புகுந்து என்ன செய்ய, வீட்டை பூட்டிக்கிட்டு நீ அந்தரங்கத்துல கத்தர் வெளியரங்கமா பதில் கொடுப்பார். If you feel shy to pray outwardly or in the temple, you go in your house into the chamber, and you go and call unto him in the secretly, and the Lord will give the reward outwardly. 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 118th Psalm and 15th words, what did it say? நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீ நீதிமானா இருந்தா, உன் கூடாரம் நீதிமானுடைய கூடாரமா இருந்தா அங்க கம்பீர சத்தம் உண்டு. And there will be the voice of rejoicing if your house is the tabernacles of the righteous. உங்க தெருவுல நீ ஒரு ஆள் தான் விசுவாசி. And you are the one believer in the street. அப்ப உன் கூடாரத்துல இரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கணும். If so, and there will be the voice of rejoicing in the tabernacle. 4 மணிக்கு நீ பாட்டு பாடுற சத்தம் கேட்கணும். And 4 o'clock singing, we must be heard in the house. நைட்ல பாட்டு பாடுற சத்தம் கேட்கணும். And the voice will be heard when you are singing at night. நீ போடுற சத்தம் 4 வீட்டுக்கு கேட்கணும். The voice which you are making, you must hear this 4 streets. அவங்க கர்த்தரை துதிப்பாங்க. And they will praise God. கம்பீர சத்தம் உன் வீட்ல இருக்கா? Is there a voice of great shouting in your house? வெக்கமா இருந்தா பரவாயில்ல, கதவை பூட்டிட்டு நல்லா நீ சத்தமா தேவனை துதி. If you feel shy, you have to lock the door and you have to loudly praise God. அந்தரங்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிடு. And call secretly unto God. உன் வீட்ல ஒரு கம்பீர ராஜாவின் ஜெய கம்பீரம் உன் வீட்ல இருக்கணும். And let there be a great shout of king in your house. அதனால தான் மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலிக்கலன்னு சொல்லி என்னாகமம் 23ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. So 23 chapter of Numbers is telling that no enchantment or divination prospered to the people of Israelites. உனக்குள்ள இரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கொண்டு வா. And you must bring the voice of salvation in you. நல்ல சத்தமா பாட்டு பாடு. And louder you sing songs. நல்ல வாயை திறந்து நல்ல ஜெபம் பண்ணு. Open your mouth widely and pray God. நல்ல அந்நிய பாஷை பேசு. And you have to speak well in unknown tongues. ஆபிரகாம் லிங்கனை பத்தி சொல்லுவாங்க. And they tell about Abraham Lincoln. ஒரு நாள் அவர் ரூமுக்கு வெளியே எல்லா தளபதிகளும் நின்னுகிட்டு இருந்தாங்க. One day all the captains were standing out of his door. இவர் பேசிக்கிட்டே இருந்தார். And he was keep speaking with him. அவங்க எல்லாரும் வெயிட்டிங். They were all waiting. ஏன்னா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நின்னுகிட்டே இருக்கறாங்க. And they were waiting because he is speaking with someone. கொஞ்சம் பொறுத்து பார்த்தா சவுண்ட் ஆஃப் அமைதியாயிடுச்சு. After a while and there was silence. அப்ப அதுக்கு பிறகு நாங்க வந்திருக்கோம், நாங்க உள்ள வரலாமான்னு கேட்டாங்க. Then after he asked, can we come inside? உள்ள போனா ஒருத்தனையுமே காணோம். When he இவர் மட்டும் தான் இருக்காரு. he was alone. அப்ப இவர் கேட்ட ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? And he asked, are you waiting ஆமா, for a long time? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்களா, அதான் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கீங்க, நாங்க வெளிய இருந்தோம். And we were waiting for a long time and we think we are speaking with someone, so we are waiting outside. ஆனா இங்க உள்ள வந்து பார்த்தா யாரை காணோம். When they entered inside, there was none. அப்ப அவர் சொன்னாரு, நான் பேசிக்கிட்டு இருந்ததா, நீங்க எல்லாம் வரதுக்கு லேட் ஆயிட்டுன உடனே நான் மனம் திறந்து கடவுள்கிட்ட நினைச்சேன், ஏசுட்ட
தேசத்துல இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சத்தமா வாயை திறந்து சொல்லிட்டு இருந்தேன். You came late, so I started opening my petitions unto the Lord because of the problems in the nation. நான் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தேன்ங்கறான். I commune with God, he said. நம்ம பேசுறோமா? Are we speaking? வாயை திறந்து அந்நிய பாஷை பேசு. You must open your mouth and speak in unknown tongues. காலையிலேயே கர்த்தருக்கு சன்னிதானத்துல போய் ஆயத்தமாகி விழித்திரு. Early in the morning prepare thyself and you have to see the presence of the Lord. உன் பிரச்சனையை உன் புருஷன்ட்ட சொன்னா கேட்க மாட்டான். அவர்ட்ட ஷேர் பண்ணு, அவர் கேட்பாரு. If you tell the problems to your husband and he will not hearken, and you must share your problems to him. ஆண்டவருடைய சன்னிதானத்துல உன் இருதயத்தை ஊத்து. Pour your heart in the presence of the Lord. நீ கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு அறுப்பாய். If you sow in tears, you will reap with joy. நீ அஸ்திபாரம் போடும் பொழுது கம்பீரமாயிரு. When you lay the foundation, it must be the great shout. கம்பீரத்தோடு நீ பிரதிஷ்டை பண்ணு. And you have to terribly, you have to make a கர்த்தர் consecration. உன்னை மீட்டு கொண்டதுக்காக கம்பீரத்தோடு கர்த்தரை துதி. And the Lord have redeemed you, and you have to shout with a grateful shout. நீ சந்தோஷமா இருந்தா பட்டணம் களிகூரும். If you rejoice, and the city will rejoice. உன்னுடைய ஜீவிதத்தில் இருக்கிற துன்மார்க்கத்தை அழித்து விடு, கம்பீரம் தானா வரும். And destroy the wickedness of your life, and the rejoicing will come in your life. ஒரு ஜெய கம்பீரம் உனக்குள்ள இருக்கிறது. And there must be the victorious sound in you. அந்த கம்பீரத்தை நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் உன்னுடைய வீட்ல உயர்த்து. And you have to lift up that shout in your house. அந்த பிலேயாம் சொன்னா அவங்களை மேற்கொள்ள முடியாதுப்பா, ராஜாவின் ஜெய கம்பீரம் அங்க இருக்கு. And Balaam says, and we cannot prevail them because the king's shout is in them. அவன் ஜெபிக்கிறவன், அவனை டச் பண்ண And முடியாது. he was a prayer warrior, we cannot touch him. பிரியமானவர்களே, Dearly beloved, இந்த கம்பீரத்துல எல்லாம் நீங்க பழகினீங்கன்னா தான் இன்னொரு கம்பீர சத்தம் கேட்கும். when you practice with all with those joyful sound, and you will hear another trumpet sound. அதுதான் 89ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர். And blessed is the people that they know the joyful sound. கம்பீர சத்தத்தை எத்தனை பேர் கேட்கிறதுக்கு உங்களை How ஆயத்தப்படுத்துகிறீர்கள்? many are preparing yourself to hear the joyful or அந்த the கம்பீர sound? சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே வந்து நிற்பார்கள். And they that are hearing the joyful sound, and they will come and stand in the light of their face. மத்தவங்க எல்லாம் எங்க நிப்பாங்கன்னு நான் சொல்றேன். I will tell where this will stand. புதிய எருசலேமுடைய சீயோன் புதிய எருசலேமின் வெளிச்சத்துல ரட்சிக்கப்பட்டவங்க நடப்பாங்க. In the light of the Zion and New Jerusalem, and they that are saved will be ஆனா walking. சீயோன்லயும் புதிய எருசலேமில இருக்கிறவங்க தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். But they that are in Zion and New Jerusalem, and they will walk in the glory of the face, or the light of the face of God. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், Once again I repeat, நல்லா கவனிச்சுக்கங்க. listen carefully. வெளிப்படுத்தல்ல நீங்க பார்க்கும் பொழுது When you see in the Revelation 21 கடைசி சொல்லுகிறது, 21 last verse, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்புகிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் 24 21:24 of Revelation. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் சீயோன் எருசலேமினுடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள். And they that are saved, and they will walk in the light of the Zion and New Jerusalem. நல்லா புரியுதுங்களா? Can you understand? சூரியனுடைய வெளிச்சம், சூரியன் அங்க இருக்கு, அதன் வெளிச்சத்துல நம்ம இங்க நடக்கிறோம். The sun is above from the light, and we are walking here. ஆனா பைபிள் சொல்லுகிறது, Bible says, சீயோன் எருசலேமுக்கு போகிற ஜனங்கள், கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் எதுல நடப்பார்கள்? நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரிய தேவனுடைய வெளிச்சம், முகத்தின் வெளிச்சத்துல நிற்பார்கள். the righteous shall shine like sun. It shows that, and they that are in the face of the Lord, and we will walk in the light நீ of the எந்த Lord. வெளிச்சத்துல நடக்க போகிறாய்? In what light are you going to walk? சீயோன் எருசலேமுடைய வெளிச்சத்தில் நடக்க போறாயா, இல்லை தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க போகிறாய்? Are you going to walk in the light of the Zion and New Jerusalem, or going to walk in the light of the Lord? எப்பொழுதும் தேவனுடைய திருமுகத்தை பார்த்து அந்த வெளிச்சத்தில் நடக்க விரும்புகிறவர்கள் கம்பீர சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். And they that desire to walk in the holy face of the light of the Lord, and you must hear the joyful sound. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆண்டவரே, நான் கம்பீர சத்தத்தை கேட்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். To hear the joyful sound, or to this place, and I have come thither. நான் என் குடும்பத்தை வெறுத்ததுக்கு காரணம் என்ன? And what is the reason that I hated my family? என்னுடைய ஊரை வெறுத்ததுக்கு காரணம் என்ன? And what is the reason I hated my place? என் ஜாதியை விட்டதுக்கு காரணம் என்ன? And what is the reason I forsake my caste? எவ்வளவோ நஷ்டங்களை சகித்துக் கொண்டதுக்கு காரணம் என்ன? And what is the reason I have encountered all my losses? எவ்வளவோ தோல்விகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன? What is the reason that I accepted many kind of failures and many kind of கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் நான் வெறுத்துட்டேன், நஷ்டம் என்று விட்டுட்டேன். I have lived all the powers upon the knowledge of Christ, and have hated and counted as loss. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? எக்காள சத்தத்தை, கம்பீர சத்தத்தை நான் கேட்க வேண்டும். I need to hear the trumpet sound and joyful sound. என் குடும்பம் என்ன ஒதுக்கிடுச்சு, My family departed me out, என்னுடைய ஊர் ஒதுக்கிடுச்சு, and my place of laid me என்னுடைய aside. சமுதாயம் ஒதுக்கிடுச்சு. My society put me aside. நேத்து சொன்னாங்க, ஒரு இடத்துல இருந்து போன் வந்துச்சு. நேற்று ஒரு போன் வந்தது. Yesterday I got a phone call. ஜவனா மருத்தூர்ல புதுசா வர்றவங்க 2-3 குடும்பத்தை அந்த ஊரை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. And they that are coming new to the church, and they asked them to go out of the place. இந்த ஒரு வீட்ல ஒருத்தன் செத்துட்டான்னா என்ன செய்வாங்க? கர்மாந்தரம் பண்ணுவாங்க, குளிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த ஊர் ஜனங்கள்லாம் இவங்களை வெளியே அனுப்பிட்டு, உனக்கு சொத்து சுகம் இந்த ஊர் வேணும்னா இங்க இரு, எங்க கூட இரு, உனக்கு இயேசுதான் வேணும்னா போயிடுன்ட்டாங்க. அவங்க அந்த 2-3 குடும்பமும் இங்க அரக்கோணமோ திருத்தணியோ வந்துட்டாங்க.
அவங்க இவங்களுக்காக குளிச்சு கிழிச்சு எல்லாம் முடிச்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க, கர்மாந்திரம் முடிச்சிட்டான். So one died that and they make some rituals by taking bath likewise, and they told them if you need wealth and position stay with us, or you don't go to church, and they have take bath and they departed them out. அவங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. And you please pray for them. நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த கம்பீர சத்தத்தை கேட்கிறதுக்காக அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துட்டான். To hear this joyful sound and the people they forsaken everything and they came out. அதுபோல likewise இங்கே நீங்கள் உங்களில் அநேகருக்கு இந்த கம்பீர சத்தத்துக்காக தான் நகை வேண்டாம், பூ வேண்டாம், பொட்டு வேண்டாம், கலர் வேண்டாம், மீசை வேண்டாம், தாடி வேண்டாம், குடும்பம் வேண்டாம், அண்ணன் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், எத்தனையோ காரியங்களை நீங்க விட்டு வந்தது காரணம் ஒரே ஒண்ணே, கம்பீர சத்தம். Even you the people and you have lost your family, your relatives and all the jewels and all kind of mustache and many things is think that and you have to hear the joyful sound. இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது when the Paul is telling about this, அவர் மரணத்துக்கு ஒப்பாய் நான் மரிக்கணும், so I have to die according to அவர் பாடுபட்டதுல போல நான் பாடுபடணும். how he suffered I must suffer. கடைசில சொல்றாரு எப்படியாயினும் நான் உயிரோடு எழும்பணும். Finally he says and somehow I must arise. நமக்கு ஒரு பாட்டு உண்டு, என்னை மறவால, அதுல கடைசில ஒரு கோரஸ் இருக்கு, என்னது? எப்படியாயினும் வருகையிலே. நான் புதுசா வந்த புதுசுல இது என்னடா எப்படியாயினும் தரிக்கணத்தை அடிச்சாது போயிடணுமா அப்படின்னு, கடைசியில பைபிளை படிச்சா பைபிள்லயே அப்படிதான் இருக்கு, எப்படியாயினும் நான் உயிரோடு எழுந்திருக்க தகுதியாகணும். And so I must be made worthy to somehow to be risen up with him. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது. So this is mentioned in book of Philippians. அப்ப நம்ம வந்ததுக்கு காரணம், நம்மளை இழுத்ததுக்கு காரணம், நம்ம ரட்சித்ததுக்கு காரணம் நீ கிறிஸ்தவனா மாறுறதுக்கு அல்ல, கல்யாணம் கட்டி 4 பிள்ளைகளை பெத்துக்கிறதுக்கு அல்ல, இந்த சபையில மெம்பர் ஆகிறதுக்கு அல்ல, எக்கால சத்தம் கம்பீர சத்தத்தை கேட்கும்படியாக. The reason the Lord have saved you and have taken you this church is not to get the marriage or be the member of the church, but somehow you have us here the joyful the trumpet sound. ஆம், கம்பீர சத்தத்தை கேட்கிறதுக்கு தான் நான் எல்லாத்தையும் விட்டுருக்கேன்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படிடுங்க. And they that want to hear the trumpet sound, I want to forsake everything and let us close your eyes and bend your knees. அப்படியானால் நீ கம்பீரத்தோடு நீ அறுப்பாய், if so then you will reap with joy, நீ கண்ணீரோடு விதைப்பாய், and you will show in tears. உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் அஸ்திபாரத்தை கர்த்தர் போடுறார், கம்பீர சத்தமிடு. once again the Lord is laying the foundation in life and make a joyful sound. நீ பிரதிஷ்டை பண்ண துக்கத்தோடு பிரதிஷ்டை பண்ணாத, கம்பீரத்தோடு பிரதிஷ்டை பண்ணு. if you are making consecration, don't make with sorrows and you have to make with joyful sound. கம்பீரத்தோடு கர்த்தரை பின்பற்று, and you have to follow the Lord with joyful sound. கர்த்தரை நல்லா துதி, you have to praise him well, நல்லா ஜெபம் பண்ணு, and you have to pray well, நல்லா கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லு, and zealously you have to stand for the Lord. எக்காலம் தொனிக்கும், and trumpet will sound, நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம், and we all will be transformed. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீர்கள்? how many are designed like this? ஆண்டவரே நான் கம்பீர சத்தத்தை கேட்கணும், Lord I are hearing the joyful sound, கம்பீர சத்தத்தை நான் கேட்கணும், I need to hear the joyful sound. எப்ப வந்தாலும் அந்த சத்தம் என் காதுல கேட்கணும். whenever you comes and I have to hear the voice. Hallelujah, 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 hallelujah. Amen. கம்பீரத்தோடு பிரதிஷ்டை பண்ணுங்க. and make a consecration with a great shout. Amen. கம்பீரத்தோடு அறுக்க ஆயத்தமாகுங்க. and be ready to reap in joy. கம்பீரத்தோடு ஜெபியுங்கள். and reap you have to pray God. கம்பீரத்தோடு கர்த்தரை பாடி துதியுங்கள். and praise God with great shout. அஸ்திபாரத்தை கர்த்தர் போடுகிறார், உன்னை கர்த்தர் கட்டி எழுப்புவார், கம்பீரமாய் ஆர்ப்பரி. the Lord is laying the foundation and he will build you up and you rejoice him in shout. நீ பயப்படாத, do not fear, நிச்சயமாய் கம்பீர சத்தம் உனக்கு கேட்கும். and sure the joyful sound, நீ மறுரூபம் ஆவாய், and thou shalt be transformed. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அதிர்ந்தொலிக்கவே, ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அதிர்ந்தொலிக்கவே, அல்லேலூயாவை ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயாவை ஆர்ப்பரிப்போமே. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அதிர்ந்தொலிக்கவே, ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அதிர்ந்தொலிக்கவே. அல்லேலூயாவை ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயாவை ஆர்ப்பரிப்போமே. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அதிர்ந்தொலிக்கவே,
ஆட்டுக்குட்டியின் பாட்டுடை காலம் அதிர்ந்தொழிக்குமே. அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புமே, அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புமே. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ. ஆட்டுக்குட்டியின் பாட்டுடை காலம் அதிர்ந்தொழிக்குமே, ஆட்டுக்குட்டியின் பாட்டுடை காலம் அதிர்ந்தொழிக்குமே. அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புமே, அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புமே, அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புமே, அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புமே, அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புமே, அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புமே, அல்லேலூயாவின் ஆர்ப்பரிப்புமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு வருகை உண்டு. நம்முடைய மலவாளன் வருகிறார். இயேசு வருகிறார். And Jesus comes. மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ. மேசையா கிறிஸ்தேசையா என தாசனேசையா, மேசையா கிறிஸ்தேசையா என தாசனேசையா. வாரான் வாரான் மகிழ் கம்பீரமாய், வாரான் வாரான் மகிழ் கம்பீரமாய். மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ. மேசையா கிறிஸ்தேசையா என தாசனேசையா, மேசையா கிறிஸ்தேசையா என தாசனேசையா. வாரான் வாரான் மகிழ் கம்பீரமாய், வாரான் வாரான் மகிழ் கம்பீரமாய். மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ. மேசையா கிறிஸ்தேசையா என தாசனேசையா, மேசையா கிறிஸ்தேசையா என தாசனேசையா. வாரான் வாரான் மகிழ் கம்பீரமாய், 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 வாரான் வாரான் மகிழ் கம்பீரமாய். துடபக்க துடபானியார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திக்கரபதகதகதபானியா. ஆமென். எனக்கு கம்பீர சத்தம் கேட்கும் சொல்றவங்க கை வைத்துங்க. And those who say that I will hear the joyful sound, lift up your ஆமென். hands. கம்பீர சத்தம் கேட்கும்படியாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. இந்த உலகத்திலே கம்பீரத்தோடு அறுக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்திலே கம்பீரத்தோடு கர்த்தரை பிரதிஷ்டை பண்ணிக் கொள்கிறவர்கள், முழு இருதயத்தோடு கம்பீரத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்கள், முழு இருதயத்தோடு கம்பீரத்தோடு துதித்து ஜெபிக்கிறவர்களை கம்பீர சத்தம் கேட்கும்படியாக இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். கம்பீர சத்தம் கேட்கும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அந்த நாள் சீக்கிரமா இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கம்பீர சத்தம் கேட்கக்கூடிய கர்த்தர் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். அருமையான நல்ல இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். போற நாள்களில் அவன பாதத்தை தரித்திருக்கும்படியாகவும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நீர் எனக்கு உதவி இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். கிருபையால் இறக்கமாக காலவேளையை தேவ சமூகத்தில் வந்து என் ஆராதனையோட ஒவ்வொரு பகுதியை நீ பொறுப்படுத்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்தாவிக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் எங்களை ஊரில் திறப்பினதாவிக்காய் ஸ்தோத்திரம். நம்பிக்கையை விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஊருக்கு நீ உதவி செய்த இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். சாட்சி எழுப்பி தந்தாவிக்காக துதிக்கிறோம். பல விதமான நிறுவனத்தோடு வந்திருக்கதான் நம்முடைய ஜனங்கள் வசனத்தின் மூலமாக உணர்த்தப்படும்படியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க பேசின அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள், கேட்கும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளதுன்னு சொன்னீர் ஆண்டவரே. உலகத்தில் எத்தனை விதமான அந்நிய சத்துக்கள் கேட்கக்கூடியதா இந்த பயங்கரமான காலத்து தெரிந்துகொள்ளப்பட்டதான ஜனங்கள் உமக்கென்று ஜீவிக்கிறதான நம்முடைய ஜனங்கள் எப்போதும் கர்த்தாவை கண்ணீரோடு விதைக்கிறவங்களாக கம்பீரத்தோடு அரக்குகளாக காணப்படும்படியாக எல்லா தேவ ஜனத்துக்கும் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எப்போதும் கர்த்தாவை சமூகத்தில்
பரலோகத்தில் பொருத்தனை பண்ணி பிரதிஷ்டை பண்ணி தீர்மானத்தில் கம்பீர சத்தமாய் புதுப்பித்துக் கொண்டு ஜீவிக்க முடியாது ஒரு எல்லாருக்கும் தேவருக்கு உதவி செய்ய ஜீவிக்கிறோம். ஆண்டவரே முழு ஹிருதயத்தோடு தேடுதவங்களாக முழு கிரீத்தங்களோட பாடங்களாக முழு கிரீத்தோடு துதிக்கிறவங்களாக காணப்படும்படியாக எல்லா தேவஜனத்துக்கு அது உதவி செய்ய ஜீவிக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதான நாளுகளில் நீதிமான கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆண்டவரே அந்த கம்பீர சத்தம் நாங்கள் எப்போது நாங்கள் உயர்த்தி கொண்டு ஜீவிச்சு நீ மகிமையில கத்தாவை வார்த்தால் சத்தத்தோடு நீ வெளிப்படும் போது நாங்கள் மகிமையில சந்தித்து நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிக்கிறதால் சீக்கிரமாய் வந்திருக்கபடினால அந்த மகிமையில நாளுக்காக எங்களுடைய ஜனங்களை தகுதிப்படுத்தும் வல்லமையில கருத்து தாழ்த்தி படைக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 1:15 மணிக்கு ஜிஎஸ் மகால் கிட்ட பஸ் புறப்படும்.